ஐஏஎஸ் பரீட்சை எழுதுற என் தம்பி பாஸ் ஆகி சீக்கிரமே கலெக்டர் ஆகணும். அதுக்கு நீ தான் துணை புரியணும். என்ன இந்த மாவட்டத்துக்கே கலெக்டரா போட்டிருக்காங்க. இப்பதான் ஆர்டர் வந்துச்சு. என்ன வாழ்த்துங்க. என் தம்பி கலெக்டரா? ஏ மாயாண்டி, ஏ பேச்சியம்மா, ஏ பெருசு பக்கத்துல என் தம்பி கலெக்டர் இல்ல. தம்பி, என் தம்பி கலெக்டர். என்ன தியாகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க? சொல்லுறேன், என் தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சுல. நான் அப்பவே சொன்னேன் அவன் வலது கைய பார்த்து டாக்டர் ஆவான்னு. டாக்டர் இல்ல, கலெக்டர். இடது கையில் அப்படி இருக்கோ என்னமோ. என் தம்பி, நீங்க கலெக்டர் பதவி ஏற்ற உடனே உங்களுடைய முதல் திட்டம் என்ன? என்னோட முதல் திட்டம் பொய் ஜோசியம் சொல்றவங்கள ஒழிக்கிறது தான். ஆரம்பத்திலே நம்ம தலையில கை வைக்கிறேன். இருக்கட்டும், நல்ல திட்டம். ஏன் தியாகு, உன் தம்பி உன் ஆசைப்படியே கலெக்டர் ஆயிட்டான். இனிமேலாவது நீ கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? இனிமே எனக்கு எதுக்குங்க கல்யாணம்? என் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. அண்ணே விளையாடுறீங்களா? முதல்ல உங்களுக்கு தான் கல்யாணம். இல்ல உனக்கு தான். இல்ல உங்களுக்கு தான். இல்ல உனக்கு தான். உங்களுக்கு தான். ஏன்பா நீங்க அடிச்சுக்கிறீங்க? இதுக்கு ஒரு வழி சொல்றேன். 2 பேருக்கும் ஒரு பொண்ணை பாக்குறேன். 2 பேருக்கும் ஒரே பொண்ணா? என்ன விளையாடுறீங்களா? அட அது இல்லப்பா, ஆளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். ஜோசியரே சொன்னா கேளுங்க, எனக்கு கல்யாணம் வேணாம். ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றான்? ஒண்ணுமே புரியலையே. ஜோசியரே, எனக்கு வரப்போற மனைவி என் தம்பி மேல பாசம் இல்லாம எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன் வேணான்னு. ஆமா ஜோசியரே, அண்ணன் சொல்றதான் கரெக்ட். அதே மாதிரி எனக்கு வரப்போறவங்களும் குடும்பத்துல குழப்பம் உண்டு பண்ணிட்டா அதான் எனக்கும் கல்யாணம் வேணாம். அட என்னப்பா புரியாத ஆளா இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் 2 நல்ல பொண்ணுகளா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எங்க அளவுக்கு நல்லவங்க கிடைக்க மாட்டாங்களா? என்னென்ன ஜோசியரே, கல்யாணம் வேணாம் வேணாம். இந்த பாரு, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். பெரியவன், நான் சொல்றேன் கேளுங்கப்பா. இவர் ஜோசிய மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வழி பண்ணிட்டு வர நினைக்கிறேன். 2 பொண்ணுகளையும் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அதான் அண்ணன் தம்பியா இருக்கிற குடும்பத்துல கொடுத்துட்டா எனக்கும் போய் வந்து பாத்துக்க சௌரியமா இருக்கும். ஏன் விருப்பப்படியே ஜோசியரும் மாப்பிள்ளையில கொண்டு வந்துட்டாரு. கணேஷ், இவங்கள மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை நீங்க பாத்திருக்கவே முடியாது. இவருக்கு ஜலதோஷம் வந்தா அவர் தும்முவாரு, அவருக்கு அரிப்பு வந்தா இவர் சொறிவாரு. அவ்வளவு ஒற்றுமையான குடும்பம் சொல்ல வந்தேன். என்னங்க, எங்களுக்கு வரப்போற பொண்டாட்டிங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். அதான் எங்களோட ஆசை. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எங்களோட 2 பொண்ணுங்களும் ஒத்துமைன்னா ஒத்துமை, அப்படி ஒரு ஒத்துமை. எங்க கீரியும் பாம்பும் போல இருந்துருவாங்களோன்னு பயந்தோம். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க ஏற்கனவே கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருப்போம். சரி சரி, நேரமாச்சு. மாப்பிள்ளைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க சம்சாரத்தை கூப்பிடுங்க, உங்க பொண்ணுங்களை கூப்பிடுங்க. ஏங்குறேன். அட ஏங்குறேன். ஏங்குறேனா? ஏன் ஏங்குறீங்க? அப்படி ஒண்ணு இல்லைங்க, என் சம்சாரத்தை நான் அப்படி கூப்பிடுறதான் வழக்கம், ஒரு மரியாதை. அப்ப ஏங்குங்க. வாங்குறேன். கிழிஞ்சது போ. ஆனா வாங்குறேன் சீக்கிரமா.
இதோ என் பக்கத்துல இருக்காள, இவதான் என் மூத்த பொண்ணு ஜெயா. விவசாய மாப்பிள்ள, இதுதான் உங்க பொண்ணு, நல்லா பாத்துக்குங்க. இந்த மஞ்ச புடவை கட்டிருக்காளே, அவ பேரு செல்வி. ஜெயா பிறந்த 10 நிமிஷம் கழிச்சு இவ பிறந்தா. அப்ப ரெட்ட குழந்தைகளா? ஆமா. கலெக்டர் மாப்பிள்ள, அதுதான் உங்க பொண்ணு, நல்லா பாத்துக்குங்க. நீங்களும் ஏங்குறீங்களா? என்னங்கிறேன்? பொண்ணு மாப்பிள்ளை எப்படி பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி புடிச்சிருக்கான்னு கேளுங்கிறேன். சரிங்கிறேன். ஏங்குறேன். என்னங்க ஏங்குறேன் என்னங்கிறேன்னு ஒரே கிரைம் குடும்பமா இருக்கே. அது இல்லீங்க, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு மாப்பிள்ளை கிட்ட கேட்டுருங்க. உனக்கும் உன் தம்பிக்கும் பொண்ணுகளை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து பத்திரிக்கை அடிச்சிட வேண்டியதுதானே? சரிங்கிறேன். சரிங்க. அண்ணா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. தியாகு கருமாத்தூர், எனக்கு தான். அன்புள்ள நண்பருக்கு, நீங்கள் திருமணம் செய்வதாக இருக்கும் ஜெயா உங்களுக்கு ஏற்றவள் அல்ல. ஏனென்றால் அவள் தனக்கு வரப்போகிற கணவன் உலக புகழ் பெற்றவனாக இருக்க வேண்டும், அவனுடைய பெயர் தினமும் பேப்பரில் வர வேண்டும் என்று நினைப்பவள். நீங்களோ வயலில் வேலை செய்துவிட்டு வரப்பில் படுக்கும் ஏழை விவசாயி. உங்களுக்கும் ஜெயாவுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. அவள் உங்களை மணந்தால் அவள் வாழ்க்கை பாழாகிவிடும். உங்களுக்கு ஏற்ற ஜோடி ஜெயா இல்லை, அதே வீட்டில் இருக்கும் செல்விதான். முடிந்தால் அவளுக்கு வாழ்க்கை கொடுங்கள். இப்படிக்கு உண்மை விளம்பி. அண்ணே ராஜு, அண்ணே, எனக்கு ஒரு மொட்டை கடைதாசி வந்திருக்கேன். உனக்குமா? உங்களுக்குமா? உனக்கு என்ன எழுதின்படி? அன்புள்ள நண்பருக்கு, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் செல்வி உங்களுக்கு ஏற்றவள் இல்லை. தனக்கு வரக்கூடிய கணவன் விவசாயியாக இருக்க வேண்டும், எளிமையானவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள். நீங்களோ ஒரு அரசாங்க அதிகாரி, நிரம்ப படித்தவர். உங்களுக்கும் செல்விக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. அவள் உங்களை மணந்தால் அவள் வாழ்க்கை பாழாகிவிடும். உங்களுக்கு ஏற்ற பெண் செல்வி இல்லை, அதே வீட்டில் இருக்கும் ஜெயாதான். முடிந்தால் அவளுக்கு வாழ்க்கை கொடுங்கள். இப்படிக்கு உண்மை விளம்பி. உனக்கு எழுதின மாதிரி எனக்கு எழுதியிருக்கு, ஆனா பொண்ணுங்க பேர் மட்டும் மாறி இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு குழப்பமா இருக்கேன்னு. தம்பி, இந்த பொண்ணுங்க நமக்கு சரிப்பட்டு வராது. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஏன் நிறுத்தணும்? யோ ஜோசியரே, இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, கையில சொம்பு, தலையில புல்லு வேற முளைச்சிருக்கு. ரொம்ப நேரமா உட்கார்ந்திருந்தேன், பூமின்னு நினைச்சு புல்லு முளைச்சிருச்சு. ஜோசியரே, நல்ல இடம் பார்த்த. இந்த இடத்தை தவிர வேற இடம் கிடைக்கல. யோ, நாங்க பொண்ணை பத்தி சொல்றோம்யா. ஓ, அதுவா? ஏன் பொண்ணுங்களுக்கு என்ன குறைச்சல்? யோ, கல்யாணத்துக்கு முன்னாடி முட்டை கடிதாசி வந்திருக்கு, அதனால இந்த கல்யாணமே வேணாம். அட என்னப்பா நீ, கல்யாணம்னா இந்த மாதிரி மொட்டை கடிதாசி வரத்தான் செய்யும், வதந்திகள் வரத்தான் செய்யும். இதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. பேசாம கல்யாணத்தை பண்ணிக்க. ஜோசியரே, பொண்ணுங்களே மாத்தி சொல்லி லெட்டர் வந்திருக்கியா? மாத்திக்கிங்க, அது உங்க வசதி. அது எப்படியா? இதுல என்ன தப்பு? நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடிகளை மாத்திக்கிறீங்க, அவன் கல்யாணத்துக்கு பின்னாடியே ஜோடிகளை மாத்திக்கிறான். பேசாம கல்யாணத்தை பண்ணிக்கிங்கப்பா. அதெல்லாம் வேணவே வேணாம், பின்னால பிரச்சனையா போகும். என்ன பிரச்சனை? இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல, உங்களுக்கு அசிங்கம், எனக்கு அசிங்கம், ஊரே உங்களை பார்த்து சிரிக்கும். நான் போய் அந்த பொண்ணுங்க வீட்டுல சொல்லி ஜோடிகளை மாத்தி வைக்கிறேன். என்ன? போங்கப்பா, அட போங்கப்பா. என்ன போக மாட்டானுங்க, உட்கார்ந்தா தான் போவானுங்க. ஏங்குறேன். ஏங்குறேன். என்னங்கிறேன்? ஜோசியர் ஜோடிகளை மாத்த சொல்றாரு, இது சரியாங்கிறேன். பொண்ணுங்களை மாத்துறதா ரொம்ப தப்பு, வேண்டாங்கிறேன். சரிங்கிறேன். பொண்ணுகளை மாத்த வேண்டாம், மாப்பிள்ளைய மாத்திக்கிங்க. யோ, ரெண்டும் ஒண்ணுதாங்கிறேன். இந்த பாருங்க, விவாகம்னா விவகாரம் எல்லாம் சாதாரணம். இத பெருசுபடுத்தினீங்கன்னா பொண்ணுகள் எல்லாம் பெருசாயிரும், அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். சொல்லிட்டேன். தாலி கட்டுறது தேதி குறிச்சிட்டு இப்ப போய் குழப்பத்தை உண்டு பண்றீங்களே, நாங்க என்னதான் பண்ணணும் சொல்றீங்க? விவசாய மாப்பிள்ளைக்கு செல்வி, கலெக்டர் மாப்பிள்ளைக்கு ஜெயா, இப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா குழப்பமே வராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பாட்டுக்கு சொல்லிடுவீங்க, உங்க மாப்பிள்ளைங்க ஒத்துக்கலாம், என் பொண்ணுங்க ஒத்துக்க வேண்டாமா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா விவசாய மாப்பிள்ளை வேற எங்கேயாவது கல்யாணத்தை பண்ணிட்டு போயிருவான், கலெக்டர் மாப்பிள்ளை கைய கழுவிட்டு போயிருவான். உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன். முடியுமா முடியாதா சொல்லியா? அட இருங்கிறேன். சரிங்கிறேன். என்னமோ சொல்லிட்டு இருக்காரு.
ஜோசியர, எங்க பொண்ணு கிட்ட எப்படியாவது பேசிக்கிறோம். இந்த கல்யாணத்துக்கு சம்மதம். அப்ப மேளத்தை கொட்டிடுவோங்களேன். ஆத்தாடி அன்னக்கிளி விடிய விடிய கும்மியடி. ஆத்தாடி அன்னக்கிளி விடிய விடிய கும்மியடி. கண்டாங்கி சேல கச்சேரி பாட கணக்கு பார்த்து கட்டிப்புடி. ஆத்தாடி அன்னக்கிளி விடிய விடிய கும்மியடி. கண்டாங்கி சேல கச்சேரி பாட கணக்கு பார்த்து கட்டிப்புடி. ஆத்தாடி அன்னக்கிளி விடிய விடிய கும்மியடி. ஹொய் 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 ஹொய். ஏண்டி அம்மா வெக்கமா வெக்கமா, இடுப்பில் சேல நிக்குமா நிக்குமா. ஆள பார்த்து சொக்குமா சொக்குமா, வாத்தல சாத்திக்குமா திக்குமா. ஐயா ஐயா முதுகா சொல்லிக் கொடு. அம்மா அம்மா மெதுவா அள்ளி கொடு. அம்மாடி தூக்கம் போச்சு ஒரு வாரமோ. வைகாசி மாசம் பார்த்து பெருகாலமா. ஆத்தாடி அன்னக்கிளி விடிய விடிய கும்மியடி. கண்டாங்கி சேல கச்சேரி பாட கணக்கு பார்த்து கட்டிப்புடி. ஆத்தாடி அன்னக்கிளி விடிய விடிய கும்மியடி. ஹை. தந்தானே தந்தானே தானனா, தந்தானே தந்தானே தானனா, தந்தன தந்தனனா தந்தன தந்தனனா, தந்தன தந்தனனா தந்தன தந்தனனா, தந்தான தானன தந்தானனா, தந்தான தானன தந்தானனா. தின்ன தின்ன தட்ட பூமி. தின்ன தின்ன. ஆசை பந்து கிள்ளுது கிள்ளுது, ரோசா பந்து துள்ளுது துள்ளுது. ஏதோ மோகம் என்னது என்னது. அம்மா கண்ணு எதுக்கு மத்த சகம், அதுதான் புத்து சகம். முந்தான காத்து வீச மோகமேறுமே. ஆத்தாடி அன்னக்கிளி விடிய விடிய கும்மியடி. கண்டாங்கி சேல கச்சேரி பாட கணக்கு பார்த்து கட்டிப்புடி. தந்தானே தந்தானே தானே என்னங்க இது இவ்ளோ பெரிய ஓட்டையா இருக்கு? பாய் என்ன பழசா இருக்கன்னு பாக்குறியா? இது ரொம்ப ராசியான பாய். உட்காரு. இதோட பெருமையை பத்தி உனக்கு தெரியாது. இதுல எங்க பாட்டம் படுத்தாரு, எங்க தாத்தா பிறந்தாரு, எங்க தாத்தா படுத்தாரு, எங்க அப்பா பிறந்தாரு, எங்க அப்பா படுத்தாரு, நான் பிறந்தேன். இப்ப நம்ம படுக்க போறோம், நமக்கு பையன் பறக்க போறான். அடே அப்பா, இது படுக்கிற பாயா புள்ள குடுக்கிற பாயா? என்னங்க நான் ஒண்ணு சொல்லுவேன், கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுக்குறீங்க? சத்தியமா? சரி, கோபப்பட மாட்டேன். சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க தம்பிக்கு ஒரு மொட்டை கடைதாசி வந்ததுல
அதை எழுதினது நான் தான். நீயா? ஏன் அப்படி செஞ்ச? பாத்தீங்களா கோவப்படக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினல. இத பாருங்க, நீங்க தான் எனக்கு கணவரா வரணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். கோவமா? இல்ல, எனக்காக தானே இப்படி செஞ்ச. பரவாயில்ல, உட்கார். என்னங்க, நான் என்னோட ஆசைய ஒவ்வொன்னா சொல்லட்டுமா? சொல்லு. நீங்க காலங்காத்தால எந்திரிச்சு வயலுக்கு போகணும். போறேன். நான் களத்து மேட்டுக்கு களையத்துல கஞ்சி கொண்டு வந்து தருவேன். நீங்க சாப்பிடணும். சாப்பிடுறேன். சாயந்தரம் வேலை முடிஞ்ச உடனே மல்லிகை பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். வர்றேன். உங்க கையால வாங்கிட்டு வந்த மல்லிகை பூவை என் தலை நிறைய வைக்கணும். வைக்கிறேன். மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல 2 பேரும் கைத்துக்கட்டுல படுக்கணும். படுப்போம். அதுக்கு முன்னால நாம 2 பேரும் இங்கேயே இப்போ அணைக்கணும். அணைக்கிறேன். இது அந்த முட்டை கடைதாசி எது நீயா? ஆமாங்க, அப்படி உங்க அண்ணனுக்கு எழுதினதே நான் தான். ஏன் அப்படி எழுதின? பாத்தீங்களா உடனே கோவப்படுறீங்களே. உங்ககிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு தானே நான் உண்மையை சொன்னேன். சரி சரி, என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையால் தானே அப்படி எழுதிட்ட. உட்காரு. ஏங்க, என்ன என் ஆசையெல்லாம் ஒவ்வொன்னா உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் நைட்லயே மகஜாரா? அது இல்லைங்க, உங்க பேரு, உங்க போட்டோ இதெல்லாம் தினத்தந்தி பேப்பர்ல டெய்லி வரணுங்க. அப்புறம் நீங்க எம்ஜிஆரோட கை குலுக்கணுங்க, கவர்னரோட கார்ல போகணுங்க, அப்புறம் பிரைம் மினிஸ்டரோட போன்ல பேசணுங்க, அப்புறம் அப்புறம் மறந்து போச்சா? சரி, நாளைக்கு காலையில் சொல்லு. இப்போ என்னோட ஆசையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு விரலத்தோடு. ம். நமக்கு பையன் தான். கொஞ்சம் இரு, பார்த்துட்டு வரேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்ப். கருங்குளம் கிராமத்துல சாதி கலவரம் ஏற்பட்டு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. நீங்க உடனடியா ஸ்பாட்டுக்கு போகணுமா சார்? என்னங்க இப்படி வாங்களே. 1 மினிட். எங்க அவரு? என்னோட பிஏ ஒரு இடத்துல ஜாதி கலவரம் நடந்து. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்க கிளம்புங்க. என்ன ஜெயா இந்த நேரத்துல? பரவாயில்லைங்க, நான் நினைச்சபடிதான் நடக்குது. நீங்க போயிட்டு வாங்க. ஜெயா, நான் வரேன். என்னங்க, நாளைக்கு இது தினத்தந்தி பேப்பர்ல வரும்ல? ஏன் தினகரன்ல வந்தா படிக்க மாட்டியா? படிப்பேன். எப்படியோ உங்க பேர் வந்தா சரி. வாங்க. ஜெயா, இப்படி ஒரு பொண்டாட்டி அமைய கொடுத்து வச்சிருக்கணும். எனக்காக வாசல்லயே காத்துட்டு இருக்கியே. வா, தூக்கம் வருது, படுக்கலாம். அடடே, வந்துருச்சுங்க. உனக்கும் தூக்கம் வந்துருச்சா? அது இல்லைங்க, பேப்பர் வந்துருச்சு. ஜாதி கலவரம். கருங்குளம் கிராமத்தில் ஜாதி கலவரம். 2 கோஷ்டியினரும் பயங்கரமான ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டனர். கலெக்டர் ராஜு சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்தார். 2 கோஷ்டிகளையும் சமாதானம் செய்து வைத்தார். என்னங்க உங்க பேரு பேப்பர்ல வந்திருக்குங்க. ஐயோ, மாமாய் மாப்ள, அங்கே இருந்தா வந்துடுறேன். மாப்ள, இறக்கி விடு மாமா. அப்பா நல்ல பசி. ஆமா, என்ன கொண்டு வந்திருக்க? சாப்பாடுதான். அது இல்ல, குடிக்க. கூழ், கடிக்க, பச்சை மிளகா, குடிக்க, இடுப்பு, ஏய் அடிக்க. என் கண்ணம். சரி கையல் விட்டு சாப்பிட வாங்க. அப்படியே விடு. ஆமா, பச்சை மிளகா கொண்டு வந்திருக்க, வெங்காயம் கொண்டு வரலையா? வெங்காயமா? சாப்பிட்டாலே விவகாரம் தான், நம்மால முடியாது சாமி. அடே அப்பா, பகல் பூரா வயல்ல விழுவுற, குளிர்ச்சியா கேட்டா ரொம்ப தான் சிலுத்துக்கிறிய.
என்னங்க இது கஞ்சி இப்படியா குடிக்கிறது? உடம்பெல்லாம் பட்டுடுச்சே. அப்ப நீ ஊட்டி விடு. கஞ்சி எப்படிங்க ஊட்டி விடுறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க வா. என்னங்க? இங்க வா. அட வாண்ணா. ஆன. குடிச்சிடாத. அப்படியே வாயில வச்சிரு. இப்ப நானே ஊட்டிக்கட்டுமா? அப்பாடி, ஒரு வழியா முக்கா பானை கஞ்சியும் குடிச்சாச்சு. ஏய், எப்படி இருக்கு? இது கூட ருசியா தங்க இருக்கு. அப்ப தினமும் இப்படியே குடிப்போமா? என்னங்க, நான் நினைச்ச மாதிரியே வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. என் நினைக்கும் இதே மாதிரி இருந்தாலே போதும். ஏண்டி எல்லாத்தையும் ரயில் பிடி மாதிரி சச்சு விடுற? ஆமா, இதுக்கெல்லாம் நான் பெத்ததா? நான் பெத்தது 4, என் சக்கரத்தி பெத்தது 4. ஆக மொத்தம் நான் தானே பெத்தேன். ஆமா, பெருசா பெத்துட்டீங்க, பேச வந்துட்டீங்க. இதுகளை எல்லாம் நான் தான் பணியோட செஞ்சு அனுப்ப வேண்டியது இருக்கு. அவ ஒருத்தி இருக்கா ஜாலியா உட்காந்துக்கிட்டு. எப்படி ஜாலியா இருக்கான்னு கேக்குறேன். நான் ஒருத்தையே அடுப்படியில கிடந்து எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்ட வேண்டி இருக்கு. ஆனா நீ மட்டும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஜாலியா மினிக்கிட்டு திரியற. போடி. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்னப்பா, வீட்லயே ஸ்கூல் நடத்த ஆரம்பிச்சிட்டியா? ஸ்கூல்லையா? எல்லாம் நான் பெத்ததுங்க. ஓம் பசங்களா? ஒண்ணு கூட ஓம் முகஜாடியே காணா. ஒண்ணு அம்மாவாசை மாதிரி இருக்கு, ஒண்ணு பௌர்ணமி மாதிரி இருக்கு. அம்மாவாசை மாதிரியா இருக்கிறது என்னது? பௌர்ணமி மாதிரியா இருக்கிறது இவ இது. அப்ப என்னோடது 3ஆம் பிற மாதிரியா இருக்கிறது ஒன்னது. நிலா குடும்பம் போல் இருக்கு. எல்லாம் ஒன்னால வந்ததுயா? ஏயா இவளுகளை 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுதா? நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? என்ன சொல்லு. இன்னொரு பொண்ணு இருக்கு, 3ஆம் தரமா கட்டிக்கிறியா? ஓ, கட்டிக்கிறேன். அத நார கழிச்சு விட்டீங்களே. பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு டவுன் கூட்டிட்டு போ. ஏன் இங்க படிச்சா ஆகாதோ? டவுன்ல தான் எஜுகேஷன் நல்லா இருக்கும். எஜுகேஷனா? இங்கிலீஷ் கிழிஞ்சது. சரி, கூடைய கொண்டாந்து இதுகளை எல்லாம் அள்ளி கொண்டு போ. எந்திரிக்கடா. ஏயா, பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு தானே கூட்டிட்டு போற? பின்ன வியாபாரம் பண்ண கூட்டி போறேன். அப்போ பையா, உன் பேர் என்னடா? தெரியாதா? பாத்து ஐயா இறங்குறா. டேய் வா, சாயங்காலம் வருவேன். சூக்கு பாலிசி போட்டு 15 ரூபாய் சம்பாரிச்சு வைக்கணும். என்ன ஸ்கூலு? என்னடா ஸ்கூலு? 15 ரூபாய் சம்பாரிச்சு வைக்கல, தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். போ 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 போ. அப்பா, எதுக்குப்பா சட்டையை கழட்டிட்ட? எல்லாம் காரணமா தான். இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. எங்க நான் சொல்லி கொடுத்த பாட்டை பாடுங்க. அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது. சாயங்காலம் வருவேன். ஆளுக்கு 15 ரூபாய் சம்பாரிச்சு வைக்கல, தோலை உரிச்சு விடுவேன். பாட்டுக்கு உட்காருங்க. டேய், ஐயோ, பேர் தெரியல, ஒண்ணும் தெரியல. இவன் டோக்கன் கொடுத்துட வேண்டியதான். குட் மார்னிங் சார். 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 குடிக்க தண்ணி கொண்டு வா. நல்ல பசி. கருவாட்டு குழம்பையும் கம்பஞ்சோரையும் அடிச்சுட்டு படுத்தா பிரமாமான தூக்கம். பின்னிப்பிடுவோம் பின்னே. என்னங்க, இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? நாளைக்கு போலாமே. அந்த படம் இன்னைக்கு கடைசிங்க. போலாங்க. சரி, போவோம். நீங்க சட்டி போட்டு வாங்க. ஜெயா, ஜெயா. என்ன செல்வி? ஒண்ணும் இல்ல ஜெயா, என் புருஷனோட தொல்லை தாங்கவே முடியல. சினிமாக்கு 2 டிக்கெட்டை கொண்டு வந்துட்டு வான்னு புடுங்குறாரு. நான் போறேம்மா, நீ வீட்டை பாத்துக்கிறியா? பா, என்ன என் வீட்டுக்காரரு டிக்கெட் கொடுக்கற சாக்குல என் கண்ணத்தை கிள்ளிட்டாரா கடிச்சிட்டாரா? 2ம் தான். ஆமா, உன் வீட்டுக்காரரு
கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன்னை வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போறதுல போல இருக்க. பாவம் நீ. யாரு பாவம்? என் வீட்டுக்காரர் என்ன கலப்பைய புடிச்சுக்கிட்டா திரியறாரு. கலெக்டர் உத்தியோகம்ல பாக்குறாரு. அவருக்கு ஏதுமா நேரம்? செல்வி வா போலாம். ஏன் செல்வி, இந்த சைக்கிள்லயா போறீங்க? கலெக்டரோட அண்ணன் சைக்கிள்ல போனா எங்களுக்கு தான் கேவலம். வேணும்னா ஓசியில கார் தரேன், போறீங்களா? வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த சைக்கிளே போதும். சைக்கிள்ல நான் முன்னாடி உட்கார, அவரு பின்னாடி உட்கார, அவர் காலு பெடல மிதிக்க, அவர் கை பட்டும் படாம என் மேல உரச. அப்பப்பா அது சுகம். அதெல்லாம் சொன்னா அவனுக்கு எங்க புரிய போகுது? வரட்டுமா? அப்பா என்னங்க அதுக்குள்ள மேல உரசுறீங்க? வரேம்மா. ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். ஹலோ ஜெயா, என்ன விஷயம்? நீங்க உடனே புறப்பட்டு வாங்க, நாம 2 பேரும் படத்துக்கு போகணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. நான் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருப்பேன். ஜெயா, கலெக்டரா இருக்கிறத விட கணவனா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஐயோ, அவளுக்கு முன்னாடி நான் தியேட்டருக்கு போகணும்னு நினைச்சேன். இன்னும் அவரை காணுமே. அவரெங்க? ஐயாவுக்கு நிறைய வேலை இருக்கான், அவங்க வர முடியாதான். சினிமாவுக்கு உங்களை போச்சிருந்தாங்க. இந்தாங்க டிக்கெட். வரும்போது பிக்கப் பண்ணிக்குவாங்களாம். நான் வரமா? வரட்டு, அவரு பேசிக்கிறேன். ஒரு விஷயம், வெளியில பிச்சை எடுத்தா உங்க அம்மாட்ட சொன்னீங்க, தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். வாங்க. பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? ஸ்கூல் கூட்டி போட்டு நல்லா படிச்சாங்க. எங்கடா படிச்சீங்க? பிளாட்பாரம் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல படிச்சாங்க. கண்ணா, என்ன பாடம் நான் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது, அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது. என்னங்க இது? வேற ஒண்ணு இல்ல, கடவுள் வணக்கம். டவுன்ல சில ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுக்காங்க. வேற ஒண்ணு இல்லையா? சரி சரி, குழந்தைங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. உள்ள வாங்க கண்ணுங்களா, காப்பி தாரேன். சோ சோ, இந்தா இதுல தூக்க முடியல, நான் என்ன பாடுபட்டேன். எனக்கு ஆரம்பிச்சு கொடு. சரி வாங்க, தாரேன். சரி நீங்க போங்க. அம்மா பசிக்குது, தாயே கடவுள் வணக்கம் என்னமா சொல்லுது இல்லங்க? எல்லாம் பக்தியான பிள்ளைங்க. சரி வாங்க. ஏங்க 60 காசு டிக்கெட் ஏன் எடுத்தீங்க? ஒரே வேர்வை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துக்க கூடாது? என்னங்க ஏன் நிறுத்திட்டீங்க? ஐயோ, என்னங்க என்னாச்சு? பஞ்சரா இருக்கு. இதுவே காரா இருந்தா இந்நேரம் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கலாம். அதுக்கு ஏது வக்கு? காரா? ஏய், அவளை நினைச்சுக்கிட்டு உரல இடிக்காத. 3 மைல் தான், தள்ளிக்கிட்டே போலாம். ஓ, நம்பி வந்து தப்பா போச்சே. நல்ல வண்டிப்பா இது, நடுக்காட்டுல காலை வாரி விட்டுருச்சே. ஓசியில வந்து தப்பா போச்சு. அட சுப்பிரமணி, என்ன இங்க நிக்கிறீங்க? இல்லப்பா, டவுனுக்கு போயிட்டு வந்தேன், கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்டெப்னி வேற இல்ல, அதான் நிக்கிறேன். காரு பஞ்சரா? காரு இப்பயாவது புரியுதா சைக்கிளோட அருமை? குட்டையனை பார்த்து நெட்டையன் கழுத்தை வெட்டி கூடாதுமா? போங்க, வர்றேன். ஜெயா கண்ணே, ஜெயா. ஜெயாவா? ஜெயா ஜெயாவுக்கு என்ன வச்சிருக்கீங்க? கேவலம் ஒரு சினிமா கூட்டிட்டு போக முடியல. எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஏமாத்திட்டீங்களே. ஐம் சாரி ஜெயா, நான் தான் பியூன் கிட்ட டிக்கெட் கொடுத்தேன். அந்த பியூன் கூட சினிமா போக முடியும்? ஐயோ, அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இல்ல, ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. கதவு தெரியும், உள்ள வந்து விவரமா சொல்றேன். நீங்க கரடியா கத்தினாலும் கதவு திறக்க முடியாது, வெளியிலே கடங்க. ஜெயா ப்ளீஸ், கதவு தரமா? முடியாது முடியாது முடியாது. அந்த மேனா மினிக்கு எப்படி சிலித்துக்கிட்டு சினிமாக்கு போன தெரியுமா? என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என்ன பானை உடையிற சத்தம்? ஓ, வயித்துல அடிச்சுக்கிட்டியா? நான் உன்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு போறத கூட உனக்கு கோவம் இல்ல. அண்ணன் அண்ணியை கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டாரு, அதானே உனக்கு வயித்தெரிச்சல். வழக்கமான வயித்தெரிச்சல் தான். என் வாழ்க்கையில
நான் இது வரைக்கும் இவ்வளவு தூரம் நடந்ததே இல்ல. உங்க கூட சினிமா வரணும்னு ஆசைப்பட்ட பாருங்க. என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். பாவி வந்துட்டாளே, கதவு திறக்கிறதா நல்லது. பாக்குறா அடுதாவது எப்படி பாக்குறா பாருங்க. என்னங்க, நமக்கு இந்த சைக்கிள் கூட தேவையில்லைங்க. இப்படி காலார நடந்து போய் சினிமா பார்த்துட்டு வந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசங்க. இப்படியா தியேட்டர்ல நினைச்சாலே ரொம்ப வெக்கமா வரும். என்னங்க நான் லேட்டா வர மாட்டேன். விளையாடாதீங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப குறும்பு. செல்வி, இவர் பண்ற அநியாயத்தை கேள. சகலகலாவல்லவன் படத்துல ராத்திரி பூரா கயத்து கட்டில போட்டு வெளியே தூங்குன மாதிரி நீ நானும் ராத்திரி பூரா இங்கேயே தூங்கணுங்கிறாரு. நினைச்சாலே வெக்கமா வருது. ஓஹோ, அதான் குழந்தைனார் வெளியே இருக்காரோ? ஆமா, வந்தா கயத்து கட்டிலோட நீ வெளியே வா, இல்லைன்னா நான் உள்ள வரவே மாட்டேன்னு ஒரே ஆடம். நானா? ஆமா நானா. அண்ணே, என்ன சினிமாக்கு போயிருந்தீங்க? சொல்லத்தான் நினைக்கிறேன். படம் பேர் தானே அது? படம் தான். என்னங்க, கயத்து கட்டில் கொண்டு வர, நாம வெளியவே படுப்போம். வாங்க, நமக்கு இந்த பனி ஒத்து வராது, உள்ள போயிடலாம். போங்கண்ணே. சமீபத்தில் நமது மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக சுமார் 50,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமைதி மிகுந்த நமது மாவட்டத்தில் என்ன சத்தாங்க? ஒண்ணு இல்ல சார். அமைதி மிகுந்த நமது நீங்கள் பணம் கொடுக்கறா நம்ம போறான் இல்ல. ஸ்டாப் இட். இது என்ன ஆபீஸா இல்ல சந்தை கடையா? யாரு இவங்களா? ஒண்ணு இல்ல சார், எங்களை பார்க்க வந்து போய் சொல்றேன் சார். நம்ம மொத்தமா இவருக்கு பணம் கொடுத்துருக்கான் சார். அவரு ஃபாரின் விசிஆர் கொடுத்துருக்காரு சார். இவரு நகையை கொடுத்துருக்காரு சார். மாதம் பணம் தரேன்னு சொன்னார் சார். ஒரு மாதம் கூட யாருக்கும் பணம் தரல சார். பணத்தை கேட்கத்தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். பாருங்க, பணம் வசூல் பண்றதுல ஆபீஸ்க்கு வெளியில வச்சுக்கோங்க. இவங்க நம்பி எப்படி சார் வாச பக்கம் நிக்கிறது? வாச பக்கம் இருந்தா கொல்ல பக்கம் போயிடுறாங்க, கொல்ல பக்கம் நின்னா வாச பக்கம் போயிடுறாங்க. அதுக்காக ஆபீஸுக்குள்ள பூந்து கலாட்டா பண்றதா? கெட் அவுட், வெளில போங்க. சார், என்னையா உங்களுக்கு வீடியோ எடுக்க வேணுமா சார்? சோனி இருக்கு, இட்டாச்சி இருக்கு, நேஷனல் இருக்கு. உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும் சார்? இடியட். அந்த பிராண்ட் இன்னும் வரல சார். வெளில போயா. ஏயா, வேலை பாக்குற இடத்துல இப்படி கடங்காரங்கள வந்து கத்துறாங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணுங்க. வரவுக்கு மீறி செலவு பண்ணிட்டு கடங்காரங்கிட்ட பல்ல காட்டுறதுக்கு பதிலா பிச்சை எடுத்து சாப்பிடலாம். இனிமே இந்த மாதிரி கடன் கட்டி யாரோ உள்ள வந்தாங்க, உங்க அத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணுவேன். பி கேர்ஃபுல். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. ஐஸ் வாட்டர் சாப்பிடுங்க. இதெல்லாம் ஏது? தவணை முறையில வாங்கினேன். தவணை முறையிலையா? எதுக்கு வாங்கின? என்னங்க இப்படி கேக்குறீங்க? 4 பேர் உங்களை பார்க்க வருவாங்க போவாங்க. கலெக்டர் வீடு கொஞ்சம் கௌரவமா இருக்க வேண்டாம், அதான் வாங்கினேன். ஆமா, இதெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தானே வாங்கின? ஆமா, உப்பு பெறாத இந்த விஷயத்தெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லணுமாக்கும். ஜெயா, ஐஸ் வாட்டர் குடிங்க. அப்பாமார்களே, அம்மாமார்களே, அக்காமார்களே, அண்ணன்மார்களே, உங்கள் அனைவரும் சார்பாக கலெக்டர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கைதுட்டுங்களையா. தமிழ் எல்லாத்தையுமே கேட்டுதான் வாங்க வேண்டியது. இப்போ நம்ம கிராமத்துல உள்ளவங்களுக்கு கலெக்டர் அவர்கள் நிலப்பட்டா கொடுக்க இருக்கிறார். தயவு செய்து வரிசையா வந்து எல்லாரும் வாங்கிக்குங்க. என்னங்க வைக்கணுங்க? உனக்கா? இல்லைங்க, குழந்தைக்கு கலெக்டர் வாயால பேர் வைக்கணுங்க. ஏன் என் வாயால பேர் வச்சா குழந்தை வளராதா? சரி வைங்க. கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? என்னங்க ஊர் பேர் வச்சிட்டீங்களே? ஏயா, திருப்பதி, பழனி, சிதம்பரம்னு ஊர் பேர் வைக்கிறீங்க, கோயம்புத்தூர்னு ஊர் பேர் வைக்க கூடாதா? போயா. அதுவும் சரிதான். கண்ணே கோயம்புத்தூர்.
அடுத்த குழந்தை பத்துக்கிட்டா பொள்ளாச்சின்னு வை. ஆறுமுகம், பொய்யாச்சாமி, ஐயாச்சாமி. கிணத்துக்கடவு கந்தசாமி, கந்தசாமி. என்ன பொம்பளையா மாறிட்டானா? ஓ மீனாட்சி. இங்க போட்டோ அடியா, ஸ்பீக்கர் காரனே எடுத்துக்கிட்டு இருக்கிய. ராம குண்டல வேலாயுத சாமி அரியலூர் ராஜா ராம். சுவ கழட்டிடாத. அம்மா, அம்மா, வணக்கம்மா. யார் பண்ணி? பத்மான் கோவில். இந்த மாசம் தவணை பணம் கட்ட மறந்துட்டாங்க போல இருக்கு. போய் ஞாபகப்படுத்திட்டு வான்னு முதலாளி அனுப்பிச்சாருங்க. கொஞ்சம் இருப்பா, பணத்தை எடுத்துட்டு வரேன். விரத அள்ளி போடுங்க, உணவுக்கு நேரமாச்சு. இந்த மாசம் தவணை பணம் கட்டணும், 300 ரூபாய் கொடுங்க. அடடே, இருந்த பணத்தை எல்லாம் இப்பதான் வித நெல் வாங்க கொடுத்து பணம் இல்லையாமா? நான் ஒண்ணும் உங்க பணத்துல இருந்து கேக்குறேன். என் புருஷன் கொடுத்திருப்பாரே, எங்க பணம், அதுல இருந்து கேக்குறேன். உங்க பணமா? அம்மா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்க பணம் எங்க பணம்னு கிடையாது. எல்லாமே பொது பணம் தான். பொது பணம்னா எப்படி? உங்க செலவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு எங்க செலவுக்கு இல்லங்கிறதா? இத பாருடி, வார்த்தைய அளந்து பேசு. என்னது வார்த்தைய அளந்து பேசணுமா? நான் கலெக்டரோட பொண்டாட்டி. உங்களை மாதிரி மத்தவங்க சம்பளத்துக்கு கையேந்திர பிச்சைக்காரங்கல்ல. நிறுத்தடி, யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்ன? என் புருஷன் ஒழிச்சு போட்ட பிச்சையிலதான் உன் புருஷன் பெரிய கலெக்டர் ஆயிருக்காரு. வீரசாவிய கலெக்டர் எடுத்துட்டு போயிட்டாரு. வந்ததும் கடைக்கு கொடுத்துட்டு பிரேம்பா. சரிம்மா. நோ, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அந்த பார்ட்டி கிட்ட 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. இல்ல சார், நான் வாங்கல சார். வாங்கலையா? இதுக்கு என்ன சொல்றீங்க? இதை விட ஆதாரம் உங்களுக்கு வேணுமா? இல்ல இப்பவும் வாங்கலன்னு தான் சாதிக்க போறீங்களா? சாரி சார், என் தங்கச்சி கல்யாணத்துக்காகத்தான் நான் இந்த தப்பா பண்ணிட்டேன் சார். இதெல்லாம் ஒரு காரணமா ஏத்துக்க முடியாது. கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க கை நீட்டுறது சம்பளத்துக்காக மட்டும்தான் இருக்கணும், கிம்பளத்துக்காக இருக்க கூடாது. சார், நான் மட்டும் இல்ல சார், கவர்மெண்ட்ல வேலை செய்யற பல பேர் இந்த தப்பா தான் பண்றாங்க. இனிமே கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க சட்டையில பையே இருக்க கூடாதுன்னு ஒரு ரூல் வரணும். அப்பதான் இந்த நாடு உருப்பிடும். ஆல்ரைட், இன்னில இருந்து உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துரும் சார். நீங்க பண்ண தப்புனால எத்தனை குடும்பங்கள் நடுத்தரல நிக்கும் தெரியுமா? நீங்க போலாம். ப்ளீஸ், இந்த ஒரு தடவை. யூ கேன் கோ நவ். செல்வி, வந்துட்டேன். என்னங்க? இந்தா, என்னது? பொங்கலுக்கு நமக்கு புது துணி எடுத்து வந்திருக்கேன். அதியா இருக்கு. என் தம்பிக்கு வருஷ வருஷம் நான் தான் புது துணி எடுத்து கொடுக்கறது வழக்கம். தம்பி, தம்பி, என்னண்ணே? இந்தா தம்பி. யாருக்கு? உங்களுக்கு. எதுக்கு? பொங்கலுக்கு. உங்களுக்கா? வா ஜெயா, அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். காலில் விழ சொன்னேன்ல, என்ன மறைக்கிற? உங்ககிட்ட தான் சொல்றேன். நான் கலெக்டர் பொண்டாட்டி, கண்டவங்க காலையில விழ முடியாது. அதுதான் சின்ன பொண்ணு, புரியாம பேசிருச்சு, அதுக்கு அடிக்கிறதா? இந்தா புடி, போய் சமாதானப்படுத்து. போடா. சும்மா இருங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அவர் காலில் விழ மாட்டேன்னு சொன்னதுக்காக அடிச்சிடுறதா? அர்த்தம் இல்லாத பேசாத ஜெயா. இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கேன்னா அது காரணமே எங்க அண்ணன் தான். அவர் யாராவது தப்பா பேசினா என்னால பொறுத்துக்க முடியாது, அதான் அடிச்சிட்டேன். நீங்க அடிச்சதுக்காக கூட கவலைப்படலீங்க. ஆனா அந்த செல்வி எதிரில் அடிச்சிட்டீங்களே, அதான் என்னால பொறுத்துக்க முடியல. அவ பார்த்தாலே திமிரா ஒரு பார்வை,
அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. சரி சரி அழாத, என் மேலேயும் தான் தப்பு இருக்கு. இந்த புத்து துணி. துணியா? துணி? ஜெயா, என்னாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிற? நான் சொல்லு. முழுகாம இருக்கீங்க. எனக்கு தெரியவே தெரியாது. நீ அம்மாவை போறியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க சொல்ல விட்டீங்க? இந்த விஷயத்தை அண்ணன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எங்க சக்கரை டப்பா? இதோ வரேன். இதை நீ வச்சுக்க. அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, அண்ணே, ஒரு சந்தோஷமான விஷயம். நானும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல வந்தேன். இல்ல, நான் தான் முதல்ல சொல்லுவேன். சரி சொல்லு. அண்ணே, நான் கர்ப்பமாயிட்டேன். அப்படியா? ஜெயா கர்ப்பமாயிட்டா அண்ணே. அப்படியா? உங்க அண்ணி கூட கர்ப்பமா இருக்கா. அண்ணியுமா? பரவாயில்ல, இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காங்களே. தம்பி, ஜெயா வாய் வயிறுமா இருக்கா, அவ மனசு நோகாம பாத்துக்க. சரிண்ணே. கோவப்படக்கூடாது. அண்ணன் என்னங்க? எவ்வளவு பெரிய வாய். அண்ணு கூப்பிடா. அடே அப்பா, உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ, புது பாய் வாங்கிட்டீங்களே. அது எங்க பரம்பரை வழக்கப்படி பிறக்க போற பிள்ளைக்கு பழைய வாய வச்சிருக்கேன். எப்படி? நேத்தி அடி. செல்வி, இப்ப நீ வாய் வயிறுமா இருக்க. இனிமேலாவது நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும்னா, சரி இனிமேல் நீ சமைக்க கூடாது, சரி நான் தான் சமைப்பேன். சரி இனிமேல் நீ துணி துவைக்க கூடாது, சரி நான் தான் துவைப்பேன். சரி இனிமேல் நீ குளிக்க கூடாது, சரி நான் தான் குளிப்பாட்டுவேன். சரி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்னங்க, நீங்க சொல்றத நான் கேக்குற மாதிரி நான் சொல்றத நீங்க கேட்கணும். சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நீங்களும் என் கூடவே வரணும். சரி டாக்டர் என்ன செக்அப் பண்ணும்போது நீங்களும் என் கூடவே இருக்கணும். சரி அவரு எழுதி கொடுக்குற மருந்த நீங்க தான் வாங்கிட்டு வரணும். சரி குழந்தை என் வயித்துல வளரும் போது ராத்திரி பகலா நீங்க தான் என் பக்கத்துலயே இருக்கணும். சரி எனக்கு பதிலா நீங்க தான் குழந்தைய பெத்துக்கணும். சரி. ஏய், சும்மா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அது சரி, நாளைக்கு டாக்டர் செக்அப் போகணும். பணம் வச்சிருக்கீங்களா? பணமா? 100 ரூபாய் போதுங்களா? போதுங்க. செல்வி, ஐயோ என்னாச்சு? உதட்டுல என்னமோ தூசி. ஆ. ஆ! என்னங்க என்னாச்சு? வாயை தொட்டா நீ உதைக்கிற, வயிற்று தொட்டா உன் பொண்ணு உதைக்குது. பொண்ணா? அதுக்குள்ள பிறக்க போறது பொண்ணுன்னு எப்படி தெரியும்? உதைக்கிறாளே, இந்த காலத்துல உதைக்கிறதெல்லாம் பொம்பளைங்க தானே. என்ன? முத்துக்குடமே பெத்து தர வேணும். முத்துக்குடமே பெத்து தர வேணும். அடியப்பன் என்ற பதவி அது பெண்கள் செய்யும் உதவி. கட்டிலறையில் கொட்டி கொடுத்த வட்டி தர வேணும். முத்துக்குடமே பெத்து தர வேணும். முத்துக்குடமே பெத்து தர வேணும். அடியப்பன் என்ற பதவி அது பெண்கள் செய்யும் உதவி. கட்டிலறையில் கொட்டி கொடுத்த வட்டி தர வேணும். பங்குனி போய் சித்திரையில் மாலை வந்தது. இந்த பிள்ளை ஒரு பிள்ளை பெற வேலை வந்தது. கட்டிலே கமனுக்கு வேலை வந்தது. அந்த கட்டில் ஒரு தொட்டிலுக்கு ஓலை தந்தது. முத்து ஒன்று இப்போது சிப்பிக்குள்ள வித்தாகும். 10 மாதம் பெண்களுக்கே பரம்பரை சொத்தாகும். அடி 10 முழம் பூவை வைத்தால் பாரம் என்னாகும். முத்துக்குடமே பெற்று தர வேணும். அடியப்பன் என்ற பதவி அது பெண்கள் செய்யும் உதவி. கட்டிலறையில் கொட்டி கொடுத்த வட்டி தர வேணும்.
அழகியே வெக்கம் வந்ததா, நான் கண்ணடிச்ச வேகத்திலே கர்ப்பம் வந்ததா, கர்ப்பத்தையும் காதலையும் மறைக்க முடியுமா, அடி கொத்தி வச்ச அத்திப்பழம் பூசணியாகுமா, புள்ளி வச்ச உம்மால குடிச்சது தன்னால, குழந்தை வேணுமடி பெத்துக்கொடு முன்னால, அடி என்ன புள்ள என்ன பிள்ளை சொல்லணும் கண்ணால, முத்துக்கூடமே பெற்று தர வேணும், அடியப்பன் என்ற பதவி அது பெண்கள் செய்யும் உதவி, கட்டிலறையில் கொட்டி கொடுத்த வட்டி தர வேணும், முத்துக்கூடமே பெற்று தர வேணும், அடியப்பன் என்ற பதவி அது பெண்கள் செய்யும் உதவி, கட்டிலறையில் கொட்டி கொடுத்த வட்டி தர வேணும். செல்வி, சீக்கிரமா டாக்டர் போயிடுவார்ல. புடவை மாத்திரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? எவ்வளவு நேரமா? அண்ணே, என்ன தம்பி? ஜெயாவை டாக்டர்கிட்ட செக்அப் கூட்டு போனோம். 100 ரூபா பணம் இருக்குமா? பணம் இல்லன்னா பரவாயில்ல, நான் ஜெயாவை அப்புறம் கூட்டு போறேன். பணம் இருக்கு தம்பி. இந்தா. நான் வரேண்ணே. என்னங்க இங்க போலாம். டாக்டரை பார்க்க நாளைக்கு போலாமே? நாளைக்கா? ஏன்? இல்ல, ஜெயாவை டாக்டர்கிட்ட கூட்டி போனோம். செலவுக்கு பணம் வேணும் தம்பி கேட்டான். இருந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன். அதான். ஏங்க, உங்க தம்பி பொண்டாட்டிக்கு மட்டும் அதிசயம் 6 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. அவளுக்கு 10 மாசத்துல தானே. இப்படி என் வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு அவசர அவசரமா போறாள, அவளுக்கு பிறக்கிறதும் அறகுறையா தான் இருக்கும். செல்வி, கர்ப்பமான கூட கலெக்டர் பொண்டாட்டி கர்ப்பமானாதான் இந்த வீட்டுல கௌரவம் போல இருக்கு. பாத்தீங்களா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி கரிச்சு கொட்டுறாங்க. அப்படின்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். வேண்டாம், வந்ததையே விடணும். வாங்க டாக்டர் கிட்ட போலாம். என்னங்க? என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்ல. நீங்க இந்த ஜில்லாவுக்கே கலெக்டர் தானே? ஆமா. கலெக்டரா இருந்துகிட்டு இந்த கிராமத்துல இந்த வீட்டுல இருக்கணுமா? டவுன்ல உங்களுக்கும் கொடுத்திருக்கிற பங்களாவுக்கு தனி கொடுத்துன்னு போயிடுவாங்க. ஜெயா, பாத்தீங்களா உடனே கோச்சுக்கிறீங்களே. நீ வேணா அந்த பங்களாக்கு தனியா கொடுத்துன போயிடு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இருப்பேனே தவிர எங்க அண்ணனை விட்டு பிரிய மாட்டேன். இனிமே இந்த மாதிரி பேசினா நடக்கிறதே வேற. அவ சொல்றதை கேட்டீங்களா? இனிமே அவங்க நம்ம கூட தான் இருக்கணுமா? பேசாம தனி கொடுத்து அனுப்பிடுங்க. செல்வி, என் தம்பியை மட்டும் நான் பிரிய மாட்டேன். அப்போ கூட்டு கொடுத்தனமா தான் இருக்கணுங்கிறீங்களா? இல்ல, அவங்களும் நம்ம கூட இருக்க வேணாம். என் தம்பியை விட்டு நான் பிரிய வேணாம். அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். அண்ணே, அண்ணே. என்னங்க, சம்பளம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். அதை கொடுக்கத்தான் அண்ணனை தேடுறேன். எங்கிட்ட கொடுங்க, தவணை பணம் கட்டணும். உங்ககிட்டயா? இது என்ன புது பழக்கமா இருக்கு? எதுவா இருந்தாலும் அண்ணனை கேட்டு வாங்கிக்க. அதான் இந்த வீட்டுல வழக்கம். அண்ணே, அண்ணே. அண்ணே, இங்க இருக்கீங்க? இந்தாங்க இந்த மாசம் சம்பளம். வேண்டாம் தம்பி, இனிமே உன் சம்சாரத்தை கொடு. என்ன அப்படி சொல்றீங்க? அது வந்து எத்தனை நாளைக்கு குடும்ப பொறுப்பு நானே பாத்துக்க முடியும் ராஜு. உன் மனைவிக்கும் குடும்பம் பொறுப்பு அப்படின்ற ஒட்டுதல் வரணும் பாரு. அதுக்கு தான். இது ஒட்டிட்டு வர மாதிரி தெரியல, ஏதோ வெட்டிட்டு போற மாதிரி இருக்கு. என் மேல சத்தியமா உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ராஜு, எந்த ஒரு காரணத்துக்காக ஒரே வீட்டுல இருக்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமோ அது நடக்காது போல இருக்கு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கு நீ கட்டுப்படணும். சொல்லுங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள புகையாம இருக்கணும்னா இந்த வீட்டுக்குள்ள 2 அடுப்பு புகஞ்சே ஆகணும். அண்ணே, அண்ணே, ஜெயா எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு நீங்க மட்டும் இப்படிப்பட்ட முடிவு எடுத்துறாதீங்க. இல்ல ராஜு, நான் எடுத்திருக்கிற முடிவு உனக்கு நல்லது, எனக்கு நல்லது.
ஏங்க வீட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வீடு எப்படி இருக்கு? ஒரு கலெக்டர் வீடு மாதிரி இல்லைன்னா கூட ஒரு சப் கலெக்டர் வீடு மாதிரியாவது இருக்குல்ல? போக போக பாருங்க, இன்னும் மாத்தி காட்டுறேன். இன்னுமா மாத்த போறேன்? என்னங்க இப்பதான் வீட்டு செலவெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்படியே இருந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு வயக்காட்டுக்கு நான் சாப்பாடு கொண்டு வர மாட்டேன், பக்கத்து வீட்டு வெள்ளச்சம்பு தான் கொண்டு வருவான். ஏன்? இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குங்க. அவிச்சு நெல்லெல்லாம் அள்ளணும், அள்ளதெல்லாம் அரைக்கணும், அரைச்சதெல்லாம் மூட்டை கட்டணும், மூட்டை கட்டினதெல்லாம் அடுக்கணும். 10 குறைக்கு ஒரு குருவி வேற கூட கட்டி வீட்டுல அசிங்கப்படுத்திட்டு இருக்கு, அதை வேற பிரிக்கணும். அதையுமா? என்னங்க என்ன? கிளாஸ்ல சிக்கன் சூப் வச்சிருக்கேன், மறக்காம 11 மணிக்கு சாப்பிடுங்க. கேக்குதா? பக்கத்துல தான் இருக்கேன், ஏன் கத்துற? சிக்கன் சூப்பா? சிக்கன் சூப் கோழி சூப்புன்னு சொன்னா என்ன குழந்தை போயிடுவா? அப்புறம் என்னங்க ஹாட் கேரியர்ல சிக்கன், மட்டன், ஆம்லெட் எல்லாம் வச்சிருக்கேன். 1 மணிக்கு கரெக்டா ஆபீஸ்ல கேண்டீன் போட்டுறேன். என்ன பழைய ஏரியா இவ்வளவு வச்சிருக்க? ஐயா, புருஷன் ஆபீஸ்ல சம்பளம் வாங்கினா பரவாயில்ல, சிம்பளமும் வாங்குவான் போல இருக்கு. என்னங்க இதுல பிரெட் டோஸ்ட், கூல் ட்ரிங்க் எல்லாம் வச்சிருக்கேன், மறக்காம 4 மணிக்கு சாப்பிடுங்க. சரி. புருஷனுக்கு தீனி வச்சு தீத்துருவா போல இருக்கு. சனி அழுக்கு வேற போக மாட்டேங்குது. என்னங்க வெளியே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, ஏசி ஏசி ரூம்லயே இருங்க. ஏசியா? ஏசி ஆறு வீட்டு காசு, கவர்மெண்ட் காசு தானே. இந்த அழுத்த அழுத்திக்கிறா. என்னங்க சாயந்தரம் 6 மணிக்கு வந்து கொட்டிக்கிறேன். யோ வண்டி அடியா. ஏங்கற என்னங்கற? நம்ம பொண்ணுங்களுக்கு கடிதாசி எழுதுறீங்க? ஆமாங்கறேன், அதுகளுக்கு பிரசவ நேரம் நெருங்கிடுச்சு. இங்க கதிர் அறுப்பு வேலை வேற இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் கடிதாசி போடுறேன். எப்படியோ நம்ம பொண்ணுங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்த உடனே முத்தால் அவனுக்கு பொங்க வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் சரிதாங்கறேன், உள்ள போய் மோர் கொண்டு வா. சரிங்கறேன். அண்ணே, 2 பேருக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். என்னங்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு? அப்படியே, ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தையா? ஆமா. தம்பி. அண்ணே அண்ணே, அது உங்க வீடு. ஆமா. ஏய் பையா, ஏய் டடடா. செல்வி பையன் அழகா இருக்கான்ல? ஆமாங்க. உங்களை ஏய் மாதிரி கண்ணுடி, அழகா இருக்கான். இங்க பாரு. என்னடா அப்பா பாரு. சரிடா, சிரிக்க மாட்டியா? ஏய் இங்க பாரு, இங்க பாரு. என்னங்க இங்க பாரு. எங்க குழந்தை அழற சத்தம் கேக்குது? அட அது உனக்கு தெரியாதா? தம்பிக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அது அழுகுது. டேய் 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 செல்ல குட்டி, டேய் இங்க பாரு, அப்பா பாரு. சரிடா. என்னடா? ஏய் ஏன் குழந்தை கிள்ற? அவ குழந்தை அழுது, நம்ம குழந்தை அழல. நம்ம குழந்தை ஊமன் அவன் நினைச்சிட்டா அதுக்காக தான் சொல்லுங்க. ஏங்கறேன் என்னங்கறேன்? ஊர்ல இருந்து நம்ம பொண்ணுங்க செல்வியும் ஜெயாவும் குழந்தைங்க போட்டோ அனுப்பியிருக்காங்க. 5 வருஷமா கேட்டோம், இப்பதான் அனுப்பிச்சிருக்காங்களா? காட்டுங்கறேன். பாருங்கறேன். எங்க? இதான் ஜெயாவோட பொண்ணு மீனா, இவன் தான் செல்வியோட பையன் பாபுக்கண்ணன். அடடடடடா, கொப்பாத்தா கோயில் தேர் மாதிரி ஒப்பனையாத்தான் இருக்காங்க. அடுத்த வாரமே போய் பார்த்துட்டு வரணுங்கிறேன். போயிட்டு வந்துருவாங்கறேன். ஏன்டா சாட்டை அடிக்கிற? இந்த செவரு இருக்கிறனால தானே உன் வீடு என் வீடு பிரிஞ்சிருக்கு. இந்த செவத்தை இடிச்சுட்டா நம்ம எல்லாம் ஒண்ணு சேரல இல்லையா? சரி சரி சீக்கிரம் இடி. அப்பா சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. டேய் பாபு, இங்க வா. என்ன சித்தி? மீனா ஸ்கூலுக்கு போயாச்சு, நீ இன்னும் போகலையா? இல்ல அப்பா வரணும். சரி, சித்தப்பா கார்ல போறாரு, அவரோட போய் ஸ்கூல்ல இறங்கிட்ட. வேண்டாம் சித்தி, இது அரசாங்க காரு. இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும்.
சபாஷ், பையன் தூள் கிளப்புறானு. இப்போது உரைக்குதா? சும்மா இருங்க, அவங்க அம்மாவோட திமிரு அப்படியே இருக்கு. சித்தி விதைய ஒண்ணு போட்டா சொரவனா முளைக்கும். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவன் எவ்வளவு திமிரா பேசுறான். கலெக்டரோட பொண்டாட்டின்னு ஒரு மரியாதையே இல்ல. அம்மோய், கலெக்டருக்கு சம்பளம் கொடுக்கறதே நாங்க தான். என்னடா சொல்ற? நாங்க கட்டுற வரி பணத்துல தான் உங்களுக்கு சம்பளமே கொடுக்கறாங்க. புரிஞ்சுதா? வரேன். நம்ம வீட்லயும் ஒரு ஆம்பளை இருக்கான். நான் வரட்டா? டிரைவர் வண்டி எடுப்பா. செல்வி, செல்வி, செல்வி. இது வந்துட்டேங்க. என்னங்க பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாங்க ஒரு நிமிஷம். எதுக்கு வெளியே கூப்பிட? என்னங்க பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நீங்களே என் தலையில வச்சு விடுங்க. பூவா பூ, காதேசி விடாத மாதிரி இந்த கத்து கத்துறாளே. செல்வி, என்னது? உள்ளவா வைக்கிறேன். இங்கதான் வைக்கணும். புரியாதனா பேசாத. இப்ப நீங்க வைக்க போறீங்களா இல்லையா? சரி, திரும்ப. எங்க போறாங்க? வந்துட்டா. வைங்க வைங்க வைங்க. என்னம்மா ஜெயா, எப்படி இருக்க? பூவா பூவு 50 காசுக்கு பூ வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அலட்டாளே. என்னது, நான் ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரே குழப்பமா இருக்கு. ஜோசிகரே, நீங்களே சொல்லுங்க, நான் யாரு? பொண்டாட்டி. யோ, யாரு பொண்டாட்டின்னு சொல்லியா? கலெக்டர் பொண்டாட்டி. நீ கலெக்டர்கிட்ட உதவாங்க போற. கலெக்டர் பொண்டாட்டி தானே? பெரும் சிரிக்கி எட்டனா பூவுக்கே இந்த அலட்டாளே. தா ஏன் தலையிலே வெத வெதிச்சு பூந்தோட்டமே வச்சுப்பேன். என்ன இவ்வளவு பூ கொட்டி இருக்கு? அம்மா சொன்னபடி ராத்திரோட ராத்திரி ஒழுகுத்தாங்களா? என்ன சார், எல்லா பூவும் இங்கே கொட்டி இருக்கு. அம்மா தலையில வச்சுக்கலையா? அவளால தலையில பூ வச்சுக்க முடியாதியா? ஏன், தலையில உள்ள முடியெல்லாம் ஊந்துருச்சா? யோ, ஆசைப்பட்டு பூவை என்ன வச்சுக்கலாம், பொறாமப்பட்டு பூவை என்ன வச்சுக்க முடியுமா? அவளுக்கு 3 நாள் லீவு. அப்பா அப்பா, இங்க வாயேன். என்னம்மா? நான் ஒரு கதை சொல்றேன், கேட்டு போறியா? டைம் ஆச்சே. சரி சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். நான் இந்த கதையை ஏற்கனவே கேட்டிருக்கேம்மா. அப்ப வேற கதை சொல்லவா? வேற ஒரு ஊர்ல வேற ராஜா இருந்தாராம். அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கிறேன். கதை நல்லா இருக்கு. நான் வரட்டுமா? என்னங்க எங்க போறீங்க? இந்த பார், போகும்போது எங்க போறேன்னு கேட்காத. ஆமா, இப்படி கேட்காம விட்டு விட்டுதா வீட்டுல குத்துக்கல்லாட்டம் ஒரு பொண்டாட்டி இருக்கிறதே மறந்துட்டீங்க. ஒரு சினிமா உண்டா, ஒரு ஹோட்டல் உண்டா, அட்லீஸ்ட் ஒரு மழை பூவாவது உண்டா? இன்னைக்கு என்ன விசேஷம்னாவது தெரியுமா? என்ன விசேஷம்? காந்தி ஜெயந்தியா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ உன் புருஷனும் சந்தோஷமா இருக்கணும். என்னங்க? ஓ, நான் தான் உன் புருஷன் இல்ல, மறந்தே போச்சு. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? என்னங்க, நான் உங்களை ஆபீஸ் போக விட மாட்டேன். ஜெயா, என்ன இப்படி சொல்ற? ஆபீஸ்ல வர முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. நான் ஆபீஸ் போனா நாளைக்கு பேப்பர்ல என் பேர் வருமே. பேப்பர் 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 பேப்பர்ல உங்க பேர் வந்தது போதும். வாங்க உள்ள வாங்கண்ணா. இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் வந்தது. அம்மாடி எப்படி புளிகி இருக்காங்க. டேய், என்னடா இது? அப்பா, நீ ஜெயில மாட்டிட்டு 5 வருஷம் ஆச்சுல. ஜெயிலா? என்னடா சொல்ற? தாம்பரம் தலையான் குப்பி. இன்னையோடு உனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுல. அதான் நான் சொன்னேன். ஆமா, இன்னைக்கு கல்யாண நாள்ல உங்க அம்மா என்னடா ஸ்பெஷலா செஞ்சிருப்பா? நான் என்ன பால் பாயசமும் பாதாங்கிரமா பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாயும் கூழும் தான். குடிங்க. டேய், முதல்ல நீ குடிடா. டேய், என்னடா பண்ற? பக்கத்து வீட்ல மீன் பொரிக்கிறாங்க போல இருக்கு. என்ன வாசனை, என்ன வாசனை. ஏண்டா, அடுத்த வீட்டை பார்த்தா வாசனை பிடிக்கிறேன். உனக்கு எவ்வளவு திமிரு? நீ மட்டும் அடுத்த வீட்டை பார்த்து பெருமூச்சு விடலாம். ஆனா நான் மட்டும் அடுத்த வீட்டை பார்த்து வாசனை பிடிக்க கூடாதா? உனக்கு அவ்வளவு திமிரா? ஆம்பளை பிள்ளை அவனை போய் அடிக்க போறிய? விடுப்பா, அப்பனுக்கு ஒட்டு கவனமா, புள்ளைக்கு பட்டு விஷ்டியா? நீ அடிமா. பாவம், தாமரம் தலையா குப்பி. அம்மா, என்னடி? நான் பால் பாயசம் சாப்பிட்டுமா? இருமா, அப்பா வந்துருவாரு, வந்த உடனே சாப்பிடலாம். அம்மா, சொன்ன கேட்க மாட்டேன்.
என்னடி? இப்பவா நான் பால் பாயசம் சாப்பிட்டுமா? உங்க அப்பா வரட்டுன்னு சொல்றேல்ல. சரி சரி, இந்த பால் பாயசத்தை குடிச்சு தொலை. இந்நேரம் பால் பாயசம் தயிர் பாயசமா இருக்கும். எனக்கு வேண்டாம், நீ மாச்சும் புருஷனுமாச்சு. செல்வி, இன்னும் கோவம் தெரியலையா? கோவம் இருக்குன்னு சொல்லு, நான் எந்திரிச்சு போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பொண்டாட்டி கோவமா தள்ளுறதுலயும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. நான் கோவப்பட்டு என்னங்க ஆக போகுது? இன்னைக்கு ராத்திரி பொழுதுதான் வீணாக போகுது. இன்னைக்கு ராத்திரி பொழுது வீணாகாது. நான் ஒண்ணு கேட்பேன். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க வயலே கேளுங்க. ஒவ்வொன்னா கேக்குறேன். நான் சொல்றது அர்த்தம் ஆகுதா? ஆகுதுங்க. நீ விவரமான பிள்ளைல செல்வி. அந்த நிலத்துல நான் கடலை போடலாம்னு சொல்றேன், கருப்பன் கரும்பு போடலாம்னு சொல்றான். நீ என்ன போடலாம் சொல்ற? என் தலையில கல்லு தூக்கி போடுங்க. கல்லா? ராத்திரியில பேசுற பேச்சா இது? ஓ, நீ அப்படி போறியா? புரிஞ்சுக்கிட்டேன். செல்வி வா. அப்பா என்னங்க இது? கலப்பு பிடிக்கிற கையால இடுப்பு பிடிக்கிறீங்க. நான் தாங்க மாட்டேன்ப்பா. இடுப்பா? கழுத்து எப்ப இடுப்பாச்சு? என்னங்க, நீங்க லேட்டா வந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனா என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க. என்னங்க அப்படி பாக்காதீங்க. எனக்கு வெக்கமா வருது. இருந்தாலும் உங்க பார்வை ரொம்ப மோசங்க. செல்வி, செல்வி, என்ன இந்த நேரத்துல? என்னங்க நீங்க இன்னும் வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் இங்க காரியத்துல பெரிய ஆளுதான். ஐயோ, என்னங்க இது? அதுக்குள்ளேயே அவசரமா? ஐ, இது என்னங்க இவ்வளவு காஸ்ட்லியான நெக்லஸ்? யாருக்குங்க? எனக்கேவா? ஐ, பட்டு புடவை இது யாருக்குங்க? இதுவும் எனக்கேவா? அட, மல்லிகைப்பூ கடையை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எனக்காகத்தானே? நம்ம கல்யாண நாளுக்கு தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் தாங்க ரொம்ப குடுத்து வச்சுவேன். செல்வி, அட, கிணத்து ஆத்துல மடிச்சிட்டு போகுது. கொஞ்ச நேரம் இருங்க. நான் சொல்றது கேளு. ஐயா, ஆரம்பிச்சு வைக்கிறதா அவதான், அம்போன்னு விட்டுட்டு போறதும் அவதான். எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்காக இது கூட தர மாட்டேனா? இந்தாங்க. தாம்பரம் தலையா குப்பி. அம்மா வணக்கம். தியாகன் இல்லையா? வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்? பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவர் வந்தா சொல்லிடுங்க. நீங்களும் அவசியம் வரணும். சரிங்க. கலெக்டர் வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிருக்காங்க? நான் இங்க இருக்கேன். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஐயா வந்தது. புருஷ மனைவி உறவுதான் புனிதமானது, புரிந்து கொண்டு வாழ்வது இனிமையானது. புருஷ மனைவி உறவுதான் புனிதமானது, புரிந்து கொண்டு வாழ்வது இனிமையானது. பணம் காசு இருந்தாலும் வருமா நிம்மதி, பழஞ்சோறு அது போதும் மனமே சந்நிதி. போதும் என்று சொல்லுமா பொம்பளைங்க ஜாதி, புருஷ மனைவி உறவுதான் புனிதமானது, புரிந்து கொண்டு வாழ்வதே இனிமையானது. குழப்பம் வந்தாலே அட உறக்கம் வராது,
மனம் தெளிஞ்சாலே ஒரு மயக்கம் வராது. பூனை படுத்து கிடக்கு அடுப்பில் யானை தங்காது. எறும்பு கூட கரும்ப விரும்பு எடுத்து திங்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படி அமைகின்ற வாழ்க்கை ஆசப்படி. அவனவன் ஜோடி ஜாடி கேத்த மோடி. புருஷன் மனைவி உறவுதான் புனிதமானது. புரிந்து கொண்டு வாழ்வதே இனிமையானது. பணம் காசு இருந்தாலும் வருமா நிம்மதி. பழஞ்சோறு அது போதும் மனமே சந்நிதி. போதும் என்று சொல்லுமா பொம்பளைங்க ஜாதி. புருஷன் மனைவி உறவுதான் புனிதமானது. புரிந்து கொண்டு வாழ்வதே இனிமையானது. காட்டுக்குருவிக்கு சோழ கருது மேலாசை. தோட்டக்காரிக்கோ அந்த குருவி மேலாசை. ஆசை அடக்க தெரிஞ்ச மனசு படபடக்காது. பக்கத்து வீட்டுல ஓலை கொதிச்சு பசி அடங்காது. காவிரி போல நீர் இருக்க கானல தேடி நீ பறக்க. மாலையிட்ட மானே நாளை நன்மதானே. புருஷன் மனைவி உறவுதான் புனிதமானது. புரிந்து கொண்டு வாழ்வதே இனிமையானது. பணம் காசு இருந்தாலும் வருமா நிம்மதி. பழஞ்சோறு அது போதும் மனமே சந்நிதி. போதும் என்று சொல்லுமா பொம்பளைங்க ஜாதி. புருஷன் மனைவி உறவுதான் புனிதமானது. புரிந்து கொண்டு வாழ்வதே இனிமையானது. என்ன தரையில நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா, இவர் பெரிய ராஜ பரம்பரை. கால் போட்டு பாரு. என்னப்பா இந்த 2 குழந்தைகளை காணா? பீரோல இருக்காங்க. பீரோக்குள்ளே? அது என்ன புடவையா மடிச்சு வைக்கிறதுக்கு? ஆமா, இப்ப உன் குடும்பம்லாம் எப்படி இருக்கு? இப்ப சண்டையே வரது இல்லையே. நீங்க விளக்கத்தி வச்சீங்கல்ல. நான் விளக்கேத்தி வச்சேனா? அதுதாங்க சமாதானத்துக்கு. இவன் ஒருத்தன் தான் மரியாதையா இருக்கான். இங்க வாடா வாடா. உன் பேர் என்ன? மரியாதை ராம. நீ சும்மா இருப்பா. இவன் சொல்ல மாட்டானா? பேசுறா. சொன்னா கேளுங்க. சும்மா இருப்பா. பேசுறா. இவங்க சொன்னா கேளுங்க. சும்மா இருப்பா. பேசுறா. டேய் ரொம்ப கேக்குறாரு, பேசு. போடாரி கட்ட முண்டம். பேசாம இருந்திருந்தா என் மரியாதையாவது மிஞ்சி இருக்கும். என்ன பட்டியாப்பா சவிச்சுவா இருக்கியா? அடடே மாமா அத்தை, ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் வரோம். ஒரு வாரம் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். சரி உள்ள போங்க. யார் அவங்க? ரொம்ப நெருங்கிய சொந்தமோ? என்ன தூக்கி வளர்த்தவங்க. மத்தவங்க எல்லாம் நான் கீழே போட்டு மிதிச்சா வளர்க்கறாங்க. சும்மா இருக்கனே, நான் கடத்தருக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? என்ன வாங்க ஊத்துனா தானே ராத்திரிக்கு வளர்க்கறியே. ஊத்துங்க ஊத்துங்க. உங்க வீட்டுல என்ன செலவு தான் ரொம்ப ஆகும் போல் இருக்கு. காலங்காத்தால வந்துருவாங்களே. குட் மார்னிங் மேடம். என்ன கலெக்டர் 2 நாள் ஆபீஸ் வரல, இன்னைக்காவது வருவாரா? வரமாட்டார், அவருக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு, அவசியம் வந்தாகணும். அவருக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றீல்ல. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த வீட்டிலே. டேய் இன்னும் நினைக்கிறீங்க? போங்க. 2 கிலோ அரிசி கொடுங்க. என்ன விலை? 8 ரூபாமா? என்கிட்ட 7 ரூபா தான் இருக்கு. 1 ரூபாய் அப்புறமா கொண்டு வந்து தரேன். கடன் கிடையாது போமா. 1 ரூபாய் தானேங்க. நீ யாரு என்னன்னே தெரியாது, கடன் கிடையாது. நான் தியாகு இருக்காரு, அவரோட சம்சாரம். தியாகு என்ன பெரிய கலெக்டரோ? அவர் யாரு என்ன தெரியாது, போமா. சண்முகம் நம்ம ஒரு கலெக்டரோட அண்ணன் தான்ப்பா அவரு. கலெக்டரோட அண்ணனா? நீங்க சும்மாவே எடுத்துக்கிட்டு போங்கம்மா. கொண்டாங்கம்மா பையன். யோ, அந்த ஆளோட பேரை சொல்லி ஒன்னும் அரிசி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க பட்னியாவே கிடப்போம். கலெக்டரா? பெரிய கலெக்டர். கலெக்டரா? என்னது கோழி இப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்க? கலெக்டர் ராஜன் வெள்ள பகுதியை பார்த்தார், ஏழைகளின் கண்ணீரை துடைத்தார்.
ஏன் அழுகுற? எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நினைச்சா அழாம பல்ல காட்டுவா முடியும். என்ன சொல்ற? கடைக்கு போனா கலெக்டர், தொடைக்கு போனா கலெக்டர், எங்க போனாலும் கலெக்டர் கலெக்டர் கலெக்டர். கேவலம் நீங்களும் இருக்கீங்களே, ஒரு மளிகை கடைக்காரனு கூட உங்களுக்கு தெரியல. அவ புருஷன் பேரு எப்போ பேப்பர்ல வருது. அவ வீடு ஏசி வீடு, நம்ம வீடு தூசி வீடு. ஏன் நெடுமர மாதிரி நிக்கிறீங்க? உட்கார்ந்து சொல்லுங்க. அவ அடுப்புல எப்போ பொங்குது பானை, நம்ம அடுப்புல எப்போ தூங்குது பூனை. கேவலம் ₹1 இல்லைன்னு அரிசி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். என் தளபதி இப்படி எல்லாம் அவசப்பட வேண்டியிருக்கு. கலெக்டர் அண்ணா சும்மாவே எடுத்துட்டு போன்னு சொல்றான். கலெக்டர் தான். கலெக்டர் நினைத்தால் எதுவும் நடக்கும். ரொம்ப திமிர அவனுக்கு. இதை விட்டா வேற பாடம் கிடைக்கல உனக்கு. இது படிக்கலன்னா நான் பாஸ் ஆக மாட்டேம்மா. நீ ஒண்ணும் பாஸ் ஆக வேண்டாம். வாடா, கலெக்டர் பெரிய கலெக்டர். ஜெயா ஜெயா, பேப்பர்ல என் பேர் வந்திருக்கு பாரு. ஜெயா ஏன் பேப்பர்ல போட்டு கொளுத்திட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன். இந்த பேப்பரை கொஞ்சம் குடுக்குறீங்களா? குடுங்க. ஏன் இப்படி எல்லாம் செய்யற? உனக்கு என்ன பைத்தியமா? எனக்குள்ள பைத்தியம் இல்லைங்க. உங்க பேரு உங்க போட்டோ பேப்பர்ல வந்தது போதும். இந்த வாழ்க்கையை எனக்கு வெறுத்துருச்சு. வெறுத்துடுச்சா? அதுக்குள்ளயா? நீ ஆசைப்பட்டபடி இன்னும் நான் கவர்னரோட கை குலுக்கல, முதலமைச்சரோட கார்ல போல, பிரைம் மினிஸ்டரோட. நிறுத்துங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். இனிமே நாம 2 பேரும் எப்படி இருக்கணும்னா, கலெக்டருக்கு நல்ல உத்தியோகம். மாமா ஜெயா, என்ன இது வேஷம்? வா 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 வா. எல்லாம் உங்களுக்காகத்தான். இந்த ட்ரெஸ்ல கூட நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஜெயா, ஆ, என்ன? மம்மட்டி குத்துதுங்க. ஓ, வா. என்ன ஜெயா, வெயில்ல நடந்து வரிய, ஒரு ஆட்டோ ரிக்ஷா வச்சுட்டு வரக்கூடாது? வயல்ல ஆட்டோக்கார வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஐயோ, தமாஷா பேசுறிய. என்னங்க, இனிமே நான் உங்களை என்னங்கன்னு கூப்பிட மாட்டேன். டேய்னு கூப்பிடுவியா? அது இல்லைங்க, மாமான்னு தான் கூப்பிடுவேன். மாமாவா? மாவட்ட கலெக்டர் மாமா ஆயிட்டாரா? ஐயா, மாமோய். என்ன மோய்? மாமோய், நாளையில இருந்து காலையில 6 மணிக்கு ஆடுகளை எல்லாம் குளிப்பாட்டணும். 8 மணிக்கு எருமைகளை எல்லாம் குளிப்பாட்டணும். 10 மணிக்கு பசுமாடுகளை எல்லாம் குளிப்பாட்டணும். 1 மணிக்கு உன்னை குளிப்பாட்டணுமா? என்ன மாமா இப்படி எல்லாரையும் குளிப்பாட்டினா நான் எப்பதான் குளிக்கிறது? அப்புறம் நான் குளிக்காமயே இருக்கணும். ஐயோ, என்ன மாமா, நான் தான் குளிக்காம இருக்கணும்? ஓ, நீ அப்படி போறியா? அதெல்லாம் நம்ம கையில என்ன இருக்கு? பகவான் கையில எல்லாம் இருக்கு. மாமாய், மாமாய், என்ன மோய்? நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நாளையில இருந்து கோழிகள் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். தேவையில்ல கூண்டுக்குள்ள அடைக்கணும். கோழிகளுக்கு இற போடணும். அப்புறம் முட்டையே நானே போடணுமா? அது இல்ல மாமோய். மாமோய், அதோ 2 பேரு முட்டை போடுறாங்களா? ஏங்க, இப்படி எல்லாம் இருந்தா எப்படிங்க இருக்கும்? ரொம்ப கேவலமா இருக்கும். விளையாடாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. நீ என்ன எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போற. பாக்கி பேப்பரையும் கொளுத்திட்டு வா. பார்த்து வைக்க போற பத்திய போகுது. டிரைவர் ஐயா, சாப்பாடு எடுத்து வச்சாச்சா? அம்மா இன்னும் கொடுக்கலீங்க. குடுக்கலையா? நீ போ. ஜெயா, ஜெயா, டைமாச்சு. எங்க ஜெயா? ஏன் கத்துறீங்க? கத்தல. ஹாட் கேரியர், ஐஸ் பாக்ஸ், ஃப்ளாஸ்க் இதெல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டியா? ஆமா, இப்ப ஹாட் கேரியர் இல்லாம தான் வாழுது. அதான் ஆபீஸ் போறீங்களா, அங்கே ஏதாவது தின்னுங்க. தின்னுங்களா? என்ன பொழப்பு இது? ஏதாவது ஒரு விவசாயிக்கு வாழ்க்கப்பட்டிருந்தா கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். அதுக்குதான் கொடுத்து வைக்கலையே. செல்வி, செல்வி, என்ன என்ன ஏன் இப்படி கத்துறீங்க? சைக்கிள் அழுக்கா இருக்கே, தொடச்சு கிடச்சு வைக்கலையேன்னுதான். பெரிய டொயோட்டா காரு தொடச்சு வைக்கணுமா? வயக்காட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்துருக்கியா? ஆமா, அங்க வெட்டி முறிச்சிங்க கொண்டாந்து கொட்டி வைக்கிறீங்க. சாப்பாடா சாப்பாடு? அங்கே ஏதாவது தின்னுங்க. தின்னுங்களா? இதே பழப்ப போச்சு. இந்நேரம் ஒரு பெரிய ஆபீஸருக்கு பொண்டாட்டியா இருந்திருந்தா காரு பங்களான்னு வசதியா இருக்கலாம். அதுக்குதான் கொடுத்து வைக்கலையே. தம்பி, தம்பி. அண்ணே. ஆமா, நீ எங்க போய் திங்க போற? ஆபீஸ் கேண்டீன்ல என்ன போறாங்களோ அதை தின்னுடுவேன். ஆமா, நீங்க எங்க திங்க போறீங்க? வயக்காட்டுல தான். அங்க ஒண்ணு கிடைக்காதே. புல்லு பூண்டு இருக்கும்ல, மேய்ஞ்சிருவேன். ஓ, நீங்க அப்படி போயிட்டீங்களா? தம்பி, இவளுக்கு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைக்கிறாளுங்க. இவளுகளா திருந்துறாங்களான்னு பாப்போம். இல்ல திருத்திடுவோம்.
உள்ள விடுமே உள்ள விட போறியா இல்லையா நீ விட மாட்டே நம்ம பணம் கொடுத்திருக்கான் உள்ள விடியா கரெக்ட் பாக்கணுமே உள்ள விடுமே உள்ள விடுமே என்ன சொல்றேன் உள்ள விடியா என்ன சத்தங்க? ஓ, பழைய கடன்காரங்களா? நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லல கடன் கொடுத்தவங்கள உங்களை தேடி ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு. சார், நாங்க அவங்கள பாக்குறதுக்கு வரல, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கோம். என்ன பார்க்கவா? ஏதாவது வெள்ள நிவாரண பணியா? இல்லீங்க, எங்க நிவாரண பணி? வாட் யூ மீன்? சார், உங்க சம்சாரம் எங்க கிட்ட நகை வாங்கியிருக்காங்க, எங்க கிட்ட டிவி வாங்கியிருக்காங்க, நம்ம கார் கொடுத்திருக்கான், எங்கிட்ட சோபா செட் வாங்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மாசம் பணம் தரேன்னு சொன்னாங்க சார். ஆனா ஒரு மாசம் கூட தவணை பணம் தரவே இல்லை சார். அது ஐயாவை பார்த்து நேரா வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏன் சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? நான் மட்டுமா சிரிக்கிறேன்? அங்க பாருங்க. ஏயா, வேலை பாக்குற இடத்துல இப்படி கடங்காரங்கள வந்து கத்துறாங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? விரலுக்கு தகுந்த வீக்கமானீங்க. வரவுக்கு மீறி செலவு பண்ணிட்டு கடங்காரங்கிட்ட பல்ல காட்டுறதுக்கு பதிலா பிச்சை எடுத்து சாப்பிடலாம். போங்க, சீக்கிரமே உங்க பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன். சரி சரி, ஐயாவது பேச்ச காப்பாத்தலான்னு பாப்போம். வாங்க போலாம். ஜெயா, ஜெயா, 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருந்தனா இன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி தலை குனி முடியாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். என்ன சொல்றீங்க? நீ பாட்டு கடல்ல எல்லாத்தையும் வாங்கி போட்ட, என்னால பணம் கட்ட முடியல. கடன்கார ஆபீஸ்ல வந்து சத்தம் போடுறான். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எதுக்கா இவ்வளவு கோவப்படுறீங்க? இதெல்லாம் எனக்காக வாங்கிக்கிட்ட? நமக்காக, நம்ம கௌரவத்துக்காக தானே வாங்கியிருக்கேன். என்ன நீ புரியாம பேசுற? ரொம்ப கோவமா? கொஞ்சம் இருங்க, நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். ஐயோ, ஃபேன் புதுசா இருக்கே. ஜெயா, ஃபேன் ஏது? தவணை முறையில வாங்கினேங்க. இதுவா? ஐயோ, இதுக்கும் சேர்த்து பணம் கட்டணுமா? என்னங்க? என்ன அரிசி இன்னும் 2-3 நாளைக்கு தான் வரும் போல இருக்கு. இப்ப அரிசி வாங்கிட்டு வந்துருங்க. கடையா? வைத்தியக்காரி, இன்னும் 2-3 நாள்ல கருது அறுத்துருவான், அரிசி வரும். நான் களத்து மேட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இது பாருங்க, இனிமே இந்த களத்து மேட்டுக்கு போற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. களத்து மேட்டுக்கு போக கூடாதா? அரிசி எப்படி வரும்? அது எனக்கு தெரியாது. இனிமே உங்களுக்கு பேரும் புகழும் வரணும். நீங்க களத்து மேட்டுக்கும் போக கூடாது, அரிசியும் வந்தாகணும். தாமரம் தானே குப்பி, அது எப்படி அரிசி வரும்? சொல்றேங்கண்ணா, வா. கூழுக்கு மாச மீசைக்கு மாச, கூழுக்கு மாச மீசைக்கு மாச, கூடவே கூடாது. கருங்குயில் போல பாட்டு பாட காக்கைக்கு ஆகாது. கட்டை விரல் போல் துண்டு விரலும் வீங்க கூடாது. கட்டை விரல் போல் துண்டு விரலும் வீங்க கூடாது. வீக்கம் என்பது எந்த நாளும் வளர்ச்சியாகாது. கூழுக்கு மாச மீசைக்கு மாச, கூழுக்கு மாச மீசைக்கு மாச, கூடவே கூடாது. கருங்குயில் போல பாட்டு பாட காக்கைக்கு ஆகாது. வண்டலூரில வயல் வரப்பில சுண்டலி ஒண்ணு இருந்துடுச்சான். அது பெத்த பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிடுச்சான். ரொம்ப பெரியவன் சூரியன் தான் அதுகிட்ட போய் கேட்டுடுச்சான். அது தன்னை மூடுற மேகம்தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிடுச்சான். தம் மகளை கட்டிக்க சொல்லு மேகத்தை கேட்டுச்சு. என்னப்பா சொல்லுச்சு? காத்தடிச்சானா கலங்கிடுவேன்னு கௌரவமாக சொல்லிடுச்சான். காத்துக்கிட்ட போய் கேட்டதுக்கு அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? அடிக்கிற காத்த தடுக்குது சவரு, அடிக்கிற காத்த தடுக்குது சவரு, அதுதான் பெருசுன்னு சொல்லிடுச்சான். இல்லையே, சுவர் சொல்லிச்சு. வீட்டு சுவராய் நான் இருந்தாலும் ஓட்டை போடுது எலியினந்தான். எலிதான் பெருசு என்றது சுவர், எலிக்கும் புரிஞ்சுது தான் பண்ண தவறு. மீசைக்கு மாச, கருங்குயில் போல பாட்டு பாட காக்கைக்கு ஆகாது.
எரியட்டு. நான் விளக்கேத்தலான்னு வந்தா இவ எனக்கு முன்னாடி விளக்கேத்திட்டாளா? நாசமா போக நல்லாரு. நாளைக்கு நான் ஏத்திடுறேன். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. இன்னைக்கு ஐயோ அட்டிப்பாவி எனக்கு முன்னாடியே வந்து விளக்கேத்தி வச்சிருக்கா போல் இருக்கே. நாசமா போறவன் நல்லாரு. எனக்கு வச்ச நேரத்திலே 2 பேர்ல யாரோ ஒருத்தி விளக்கேத்தி வச்சிருக்கா. இன்னைக்கு அடி தூள் பண்ணிட வேண்டியதான். அடியே அடி செல்லக்குட்டி, அடி கண்ணுக்குட்டி தொடங்கடி. மாமா நீங்களா? ஆண்டா உங்க அத்தை தான் விளக்கேத்தி வச்சா. அது தப்பா? தப்பே இல்ல. ஏத்துங்க ஏத்துங்க. நான் விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கேன். செல்வி, சாணி கரைச்சிட்டு இருக்கியா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு சாணியை கரைக்காம சந்தனத்தியா கரைக்க முடியும்? நாங்க போய் குளிச்சுட்டு வரோம். நில்லுங்க. இன்னைக்கு எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என்ன? நீங்க சாதாரண விவசாயியா இருந்தது போதும். இனிமே உங்க பேரு தினசரி பேப்பர்ல வரணும். நீங்களும் பேரு புகழோட இருக்கணும். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? என் பேர் எப்படி பேப்பர்ல தினசரி வரும்? ஏன் வராது? இன்னைக்கே ஒரு கொலையை பண்ணுங்க, நாளைக்கே உங்க பேரு பேப்பர்ல வரும். கரெக்ட். உடனடியே ஒரு கொலையை பண்ணி போடுறேன். யாரு? ஒன்னதான். விளையாடாதீங்க. உருப்படியா ஒரு யோசனை சொல்லுங்க. யோசிக்கிறேன். நாளைக்கே தேர்தல நிக்கிற, எம்பி ஆகிற, மந்திரி ஆகிற. மந்திரி ஆயிட்டா கலெக்டரே உன் காரு கதவை திறந்து விடுவாரு. எப்படி நம்ம ஐடியா? கலெக்டரே கார் கதவை திறந்து விடுவாரு. என்னங்க என்னங்க நீங்களும் ஒரு எம்பி ஆயிடுங்க. எம்பி ஆறுனா விளையாட்டா? எந்த கட்சியில எனக்கு சீட்டு கொடுப்பான்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஐயோ சொல்லுங்களே சொல்லுங்களே. சொல்றேனே. பேசாம நீயே ஒரு கட்சி ஆரம்பிச்சிரு. கட்சியா? நம்மளாம் என்ன கொள்கையை வச்சு ஆரம்பிக்கிறது? தாம்பரம் தலையா குப்பி. தாம்பரம் தலையா குப்பியா? அடிக்கடி இதே சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலையே. புரியல இல்ல? அப்ப இதுதான் கொள்கை. என்னங்க என்னங்க எம்பி எலெக்ஷன்ல நில்லுங்க. சீக்கிரம் எம்பி ஆயிடுங்க. எம்பி ஆயிடுங்க. அவ என்ன குதிரையா? இந்த எழு எடுக்கிற? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் எம்பி ஆக்குறேன். வா 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 வா. ஆமா நான் தான் பேசுறேன். என்ன விஷயம்? எவ்வளவு கட்டணும்? உடனே வா. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அதான் ஒரு 1 hour. ஆமா சொல்லுங்க. எவ்வளவு கொடுக்கணும்? எப்ப கட்டணும்? ஹலோ ஹலோ ஆமா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஹலோ 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 ஹலோ. இப்ப அடிச்சது போன் பெல் இல்ல, காலிங் பெல். அடிச்சது நான் தான். என்ன பாக்குறீங்க? என்ன நீங்க வேலையை விட்டு அனுப்பிச்சீங்க, அதுக்காக நான் கோவப்படல. இன்னும் நான் உங்க வெல்விஷரா தான் இருக்கேன். எதுக்காக இந்த பணம்? புரியல? உங்க நெருக்கடியை சமாளிக்கத்தான். கடனா இல்ல, எனாமாத்தான். இந்த பேப்பர்ல ஒரு சின்ன கையெழுத்து மட்டும் போட்டா போதும். நோ, நான் இதை வாங்க மாட்டேன். அடுதே வாடா வீரபத்ரா. கருமாத்தூர் தியாகு
நீ எம்பி ஆனது நம்ம ஊருக்கு ரொம்ப பெருமைப்பா. ஏங்க இன்னும் நம்ம ஊர்ல எலெக்ஷனே நடக்கல, அதுக்குள்ள இவர் எப்படி எம்பி ஆனாரு? நியமன மெம்பர்ப்பா, ஜனாதிபதியே நியமிச்சிருக்காரு. ஜனாதிபதி யாருங்க? நீ உதவாங்க போற, நீ இந்தியா தானே? அப்படின்னா விழிஞ்சது போ. ஏன் எம்பி நீங்க பதவி ஏற்கிறதுக்கு டெல்லிக்கு போறீங்கல்ல? ஆமாமா, இன்னைக்கு ராத்திரி போறோம். எங்க வீட்டுக்காரரு டெல்லிக்கு போறாரு. ஏன் எம்பி உங்க பேரு போட்டோ எல்லாம் பேப்பர்ல வரும்ல? வரும். நாங்க இந்த பக்கம் போனோம்னா அந்த பக்கம் வரும். ஏற்பாடு பண்ணி பேப்பர்ல வரும், நீங்க கண்டிப்பா பாக்கணும். இதுக்கு மேல இருந்தா ரொம்ப சிரமம், நேரமாச்சு. பாயிண்ட் எல்லாம் சேகரிக்கணும். எம்பி 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 தம்பி வாங்க. என்ன இன்னும் பேப்பர் வரல? அம்மா இந்தாங்க பேப்பர். என்ன நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நம்ம ஐயா எம்பி ஆன செய்திய பேப்பர்ல போட்டுருக்காங்க, போட்டோவோட போட்டுருக்காங்கம்மா. விவசாய சங்க தலைவர் கருமாத்தூர் தியாகு வெற்றி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட. ஐயோ போட்டோ கூட போட்டிருக்கேன். ஜெயா, அம்மா ஜெயா. என்ன செல்வி, என்ன விஷயம்? இன்னைக்கு மாலை முரசு நீ பாத்தியோ பாக்கலையோன்னு கொண்டு வந்த. ஏன் அதுல என் வீட்டுக்காரர் போட்டோ வந்திருக்கா? இல்லம்மா, என் வீட்டுக்காரர் போட்டோ தான் வந்திருக்கு. அவர் எம்பி ஆயிட்டாரா, அப்புறம் மந்திரி ஆயிடுவாரு. மந்திரி ஆயிட்டா கலெக்டர் எல்லாம் ஒரு கார் கதவு திறந்து வேணும். அது இருக்கட்டும், நீ முதல்ல இதை பாருமா கண்ணு. இத முதல்ல பாருமா கண்ணு. இதுதாமா கடையில விக்கிற நிஜம் மாலை முரசு. இது என்ன பழைய பேப்பரா? இல்ல இல்ல, இன்னைக்கு வந்த மாலை முரசே தான். அப்போ இதுல வந்த நியூஸுக்கும் அதுல வந்த நியூஸுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்க. இப்படி தாமரந்தலையா குப்பி கிட்டி வச்சிருக்கிறது தான் ஒரிஜினல் பேப்பர், நீ வச்சிருக்கிறது டூப்ளிகேட் பேப்பர். டேய் என்னடா சொல்ற? இத பாரு பாத்தியா, அப்பா இது வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தாரு. இத வச்சுதான் பேப்பர்ல பிரிண்ட் போட்டு உன்னையும் ஏமாத்திட்டாரு. பாவம், நீயும் ஏமாந்துட்ட. இல்லையா இவ சொல்றதெல்லாம் உண்மையை சொல்ல போறியா இல்லையா? பையன் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. உங்க வீட்டுக்காரரு எம்பின்னு பொய் சொல்ல சொன்னாரு, அதனாலதாம்மா நானும் பொய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. பாவம் செல்வி, நீ உன் புருஷன் இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. எல்லாரும் ஏன் புருஷன் மாதிரி இருந்துருவாங்களா என்ன? நிறுத்தமா, உன் புருஷ யோகியதை உனக்கு தெரியாது போல் இருக்கு. 2 நாளைக்கு முன்ன லஞ்சம் வாங்குறதா சொல்லி உன் புருஷனை கலெக்டர் வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. தீயத்தை பாத்தி இழிச்சுதான் பித்தல தாம்பரந்தலை. ஜெயா, ஜெயா. என்னங்க எது கூப்பிட்டீங்க? பயங்கரமா தலைவலிக்குது, கொஞ்சம் காஃபி கொண்டேன். காஃபியா? கொண்டு வரேன். ஆமா என்னது இது? இது ஃபைல், நிறைய பேர் மனு கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு சொன்னா புரியாது. ஓஹோ, மனுவா? நீங்க லஞ்சம் வாங்குனீங்களே அந்த மனுவா? இல்ல உங்களை வேலையில இருந்து தூக்கிட்டாங்களே அந்த மனுவா? எந்த மனுங்க? எனக்கு வேலை போனது உனக்கு தெரிஞ்சு போச்சே? எல்லாம் எனக்கு தெரியும். யாருக்காக லஞ்சம் வாங்குனீங்க? எதுக்காக வாங்குனீங்க? கோவப்படாத, எல்லாம் உனக்காக தான். நீ கடன்ல இதெல்லாம் வாங்கிட்டிய, அந்த கடன் அடைக்கு தான் நான் லஞ்சம் வாங்கினேன். என்னோட சம்பளத்துல இந்த கடன் அடைக்க முடியுமா? அதான். நிறுத்துங்க, லஞ்சம் வாங்குனீங்க சரி. லஞ்சம் வாங்கினது சரியா? வேலை போன விஷயத்தையே என்கிட்ட மறைச்சீங்க. மறைக்கணும்னு இல்ல, நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். போதும், இப்படி ஏமாத்துறவர் கூட நான் வாழ தயாரா இல்ல. இப்பவே நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஜெயா, நான் சொல்றது கேளு. நீ வாடி. நான் வரமாட்டேன். நீ மட்டும் உங்க அப்பா வீட்டுக்கு போற, நான் மட்டும் எங்க அப்பா வீட்டுல இருக்க கூடாதா? சபாஷ். உங்க அப்பா புத்தி தானே உனக்கு வரும். நீ வேணும்னா இங்கே இருந்து தொலை, நான் போறேன். நீங்க சட்டசபையில உட்காந்துட்ட ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமாமா, பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வர்றதுன்னா டயர்டா இருக்காதா? சும்மா. ஹாய் செல்வி, 2 மோர் கொண்டாடி, சீக்கிரம் கொண்டாடி. கொண்டாம்மா. எம்பி எப்போ நீங்க எம்பி? இப்பதான். ஏன் எம்பி என்ன கேட்டீங்க? மோர் 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 தானே, இப்ப கொண்டு வந்துடுறேன். ஏன் எம்பி பாராளுமன்றத்துல பதவி ஏற்கீங்களா? அதை ஏமா கேக்குற? இன்னைக்கு பாராளுமன்றம் லீவு. லீவா? ஏன் எம்பி அது என்ன பாராளுமன்றமா இல்ல பள்ளிக்கூடமா? நினைச்ச உடனே லீவ் விடுறாங்க.
என்னம்மா பயங்கரமான கேள்வி எல்லாம் கேக்குற? பார்லிமெண்ட்ல பேசுறதுக்காக தம்பி என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தான் தெரியுமா? எம்பி அப்படின்னு எழுதியிருந்தாரு. பனாமா கால்வாய், சுயஸ் கால்வாய், கூவம் கால்வாய், 3 கால்வாய் ஒன்னா இணைக்கிறதுக்காக பயங்கரமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தான். கூவம் கால்வாய் நாருமேனு விட்டுட்டான். அப்படியா எம்பி? இங்க கூட ஒரு விஷயம் நார போகுது. என்ன என்ன? பொறுமையா இருங்க எம்பி, இப்ப வந்துடுறேன். என்னது நடக்குது? எம்பி மகன் தம்பி. ஆமா ஆமா ஆமா. என்னடா நீ பாக்குறத பார்த்தா அவன் என்னமோ எம்பியே ஆகலைங்கிறது மாதிரி இருக்கு. இந்தாங்க எம்பி. என்னது? மோர சாப்பிடுறதுக்கு முன்னால இதை பிரிச்சு பாருங்க. பிளாக். என்னது? பேப்பர்லயே பிரிண்ட் பண்ணிருக்கு, படிங்க எம்பி. கர்மாத்தூர் தியாகி வெற்றி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்பி எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு, வர்றேன். நில்லுங்க. நீங்க 2 பேருமா சேர்ந்து பிளாக் தயார் பண்ணி பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி என்ன ஏமாத்திருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க எம்பியா? நான் எம்பி இல்ல, இந்த ஜோசியரை நம்பி ஏமாந்துட்டேன். அட பாவி, காட்டி கொடுத்துட்டியடா. அம்மா, உன் புருஷன் பேரு பேப்பர்ல வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. தப்புதான் தப்புதான். டேய், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆசை நீயும் படக்கூடாது. செல்வி, அவர் தான் சொல்லிட்டார்ல, நடந்ததெல்லாம் மறந்துரு. போகல போறீங்க? இந்த வீட்டுக்குள்ள இல்ல, எங்க அப்பா வீட்டுக்கே போறேன். செல்வி, வழியில பிடிபட்ட மீனு கூட தன்னை வறுக்க போறாங்கன்னு தெரியும், பிடிபட்ட ஆட்டு கூட தன்னை வெட்ட போறாங்கன்னு தெரியும். ஆனா நீங்க என்ன ஏமாத்த போறீங்கன்னு தெரியாமலே நான் ஏமாந்திருக்கேன். இப்படிப்பட்ட ஏமாத்துக்காரர் கூட இனிமே நான் வாழ தயாரா இல்ல. நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன். செல்வி, என்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிட்டு? நான் செஞ்ச தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. போகல. முடியாது, உங்களோட வாழ நான் தயாரா இல்ல. வாடா செல்வி. அப்பா கூட தான் இருப்பேன். எக்கடோ கெட்டு தொலை. செல்வி, ஆயிரம் தான் இருந்தாலும் புகுந்த விட்டு விட்டு வர்றது புத்தி கட்டதனம். சரிதான், இன்னைக்கு பொய் சொல்லிருக்காரு, லஞ்சம் வாங்கியிருக்காரு. நாளைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலையே செஞ்சாலும் செய்வாரு. அவரோட வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. அவரை பிரியறதுனால எனக்கு நஷ்டமும் இல்ல. இதோ பாருடி, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு வரதா இருந்தா மசக்கையா தான் வரணும், மனங்கசந்து வரக்கூடாது. உடனே அடுத்த வண்டிக்கு புறப்படு. இந்த வீட்டுல இருக்க எனக்கு இடம் இல்லைனா இந்த உலகத்தை விட்டே போக நான் தயாரா இருக்கேன். என்னமா அது பைத்தியக்காரத்தமா பேசிக்கிட்டு? நாங்க சொல்றது நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தவிர நீ கெட்டு போகணுங்கிறதுக்காக இல்ல. ஜெயா, உன் கூட பிறந்தவ தானே செல்வி. அவ புருஷன் கூட எவ்வளவு ஒத்துமையா இருக்கா. அவளுக்கு இருக்கிற பொறுப்பு கூட உனக்கு இல்லையேடி. அம்மா, செல்வி, நீ அப்பா அவர் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டாரு. அவர் நான் தயாரா இல்ல. அதனாலதான் அந்த வீட்டை விட்டு இங்க வந்துட்டேன். அந்த வீட்டை விட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன பண்றதா உத்தேசம்? எனக்கு அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும். அப்பா, எனக்கு விவாகரத்து வேணும். சந்தேகமே இல்ல, நீங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க தான். புருஷன் கூட வாழ்றதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ, இந்த விவாகரத்து விஷயத்துல 2 பேருக்கும் படு ஒத்துமை. அப்பா, உங்ககிட்ட ஆதரவு தேடி வந்திருக்கோமே தவிர ஏளன பேச்சு கேட்க வரல. எங்க 2 பேருக்கும் விவாகரத்து வாங்கி தர முடியுமா முடியாதா? சொல்லுங்கப்பா, முடியுமா முடியாதா? கடையில கத்திரிக்காய் வாழைக்காய் வாங்குற மாதிரி ஆயி போச்சு இந்த காலத்து கல்யாணம் விவாகரத்தெல்லாம். வேணா வாங்கிக்கிறீங்க, வேண்டாம்னா திருப்பி கொடுத்துறீங்க. எங்களுக்கு வேதனையா இருக்கிறது உங்களுக்கு வேடிக்கையா இருக்குல்ல. இதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்க தயாரா இல்ல. நாங்க எங்கேயாவது போறோம். இல்லங்க, அங்க இருந்து இங்க வந்தீங்க, அது உங்களுக்கு கேவலம். இங்க இருந்து வேற எங்கேயாவது போனீங்கன்னா அது எங்களுக்கு கேவலம். உள்ள போங்க, வேற ஏதாவது நல்ல முடிவு எடுப்போம். உள்ள போங்க. நாம விரட்டல அந்த மனுஷன் வீட்டை விட்டே போயிட்டாரு. போய் 1 மாசம் ஆச்சு. என்னாச்சோ ஏதாச்சோ? ஆமாடி, இனிமே அவர் திரும்பி வந்தா நாம 2 பேரும் சண்டையே படக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும். என்ன? சரிக்கா.
இனிமே அவர் திரும்பி வராரோ இல்லையோ. உட்காருங்க உட்காருங்க. நான் உட்கார்றதுக்காக வரல. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு பாத்து போலான்னு வந்தேன். பார்த்தேன் போறேன். ஐயோ சொல்லாதீங்க. நாங்க சின்ன பொண்ணுங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஆமாங்க, இனிமே நாங்க ரெண்டு பேரும் சண்டையே போட மாட்டோம், ஒத்துமையா இருப்போம். ஆமாங்க. அப்படியா? என்னங்க இது கையிலே சைக்கிள் ஓட்டுறீங்க? கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு. வலியா இருக்கா? உள்ள வாங்க, ஒத்தடம் தாரேன். வந்துடுறேன். அடியே டயர்டா இருக்கு, கையமிக்க விடுங்க. கொண்டாங்க கொண்டாங்க. ரெண்டு கொண்டாடிக்கான பாடி சிரமம் எவன் சொன்னது? நீங்க அமுக்குங்கடி. போயிட்டேன். அதே நான் அந்த கையில ஈயா கொசுவா. என் கைய நீ ஏடி அடிக்கிற? என் கைய நீ அடிச்சிட்டேல, உன் கைய நான் கைய நான் கைமா போடல. என்ன இருக்கல? உன் கைய நான் குருமா போடல. நீ வாய மூடியா? ஏண்டா அம்மா கிட்ட இருந்து வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சே, அப்பா அம்மா பிரிஞ்சிடுவாங்களா? பிரிய விட மாட்டேன். அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? சாம்பிரதலே குப்பி. சஸ்பென்ஸ் சக்சஸ். அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒத்துமையா எங்கேயோ புறப்பட்டீங்க? பெத்தவங்க உதவி செய்யலனா மத்தவங்களுக்கு தானே தேடி போகணும். எங்க விவாகரத்துக்காக வக்கீல பாக்க போறோம். மனசு மாறுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இது பாருமா, எங்க மனசு மாறி இல்ல. இனிமே நாங்க அவங்களோட வாழ போறதும் இல்ல. ஏற்கனவே விவாகரத்துக்காக நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம், பதில் வரல. அதான் வக்கீல பாக்க போறோம். வழக்குல ஜெயிக்கிறது எதிர்வாதம், வாழ்க்கையை கெடுக்கிறது பிடிவாதம். உங்களால விவாகரத்து வாங்கி தர முடியலன்னா அனாவசியமா இப்படி எல்லாம் பேசாதீங்க. நாங்க கோர்ட்டுக்கு போய் தான் தீர்வோம். நாங்களே வந்துட்டோம். என்ன தாத்தா சௌக்கியமா? என்ன பாட்டி சௌக்கியமா? நல்லா இருக்கேன்பா. ஏண்டா நாங்க கூட்டப்ப வரமாட்டேனீங்க, இப்ப ஒட்டிக்கு வந்திருக்கீங்களா? உங்க கூட ஒட்டிக்க வரல, வெட்டிக்கு வந்திருக்கோம். ஆமா, கோர்ட்டுக்கு போனா உங்களுக்கு கேவலம் இல்ல, எங்களுக்கு தான் கேவலம். அதனாலதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்க வந்திருக்கோம். நம்ம பரம்பரை ரத்தமாச்சே, அதனாலதான் பிள்ளைங்க ஒரு உணர்ச்சியா பேசுது. ஆத்தாளுங்களுக்கு இல்லாத பொறுப்பு நல்ல வேலை பிள்ளைங்களுக்காவது இருக்கே. இப்ப என்ன கேட்டீங்க? எங்க அப்பா கிட்ட இருந்து விவாகரத்து தானே? இந்தாங்க இந்தாங்க விடுதலை பத்திரம். அவங்களே கையெழுத்து போட்டு தந்து இருக்காங்க, வாங்கிக்கிங்க. இல்லங்க, நாங்க இதை தரோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு தரணும். என்னது? அவங்க உங்க கழுத்துல கட்டின தாலி. என்ன யோசிக்கிறீங்க? புருஷனே வேண்டான்ட்டீங்க, அப்புறம் உங்க கெட்ட தாலி எதுக்கு? அம்மா, எனக்கு ராமாயண கதை சொன்னேன். அதுல ராமனோட சீதை காட்டுக்கு போனான்னு சொன்னேன், கோர்ட்டுக்கு போனான்னு சொல்லலையம்மா. அம்மா, ஹோட்டலுக்கு போறீங்க, தோசை ஆர்டர் பண்றீங்க, அப்புறம் இது வேண்டாம் கேன்சல் பண்றீங்க. அது மாதிரி உங்க புருஷனை கேன்சல் பண்றீங்களே. அண்ணா, எங்களால எங்க அப்பாவை கேன்சல் பண்ண முடியாதுமா. சாம்பரந்தாலையா குப்பி. இந்த அப்பா வேண்டான்ட்ட. சரி, இன்னொரு அப்பா கூட்டிட்டு வருவியா? சரி, வேறொரு அப்பாவை கூட்டிட்டு வர. இப்ப என் பேரு டி கண்ணன் இருக்கு. அப்ப வேற நெஞ்சில் வைப்ப? எங்க அப்பா எம்பின்னு சொன்னது தப்பு, எங்க அப்பா லஞ்சம் வாங்கினது தப்பு, பொய்யா பேப்பர்ல நியூஸ் கொடுத்தது தப்பு, வேலை போனத மறைச்சது தப்பாதி தப்பு. ஆனா நீங்க மொட்டை கரதாசி போட்டீங்களே, அது தப்பு இல்ல. பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளைய சேஞ்ச் பண்ணிட்டீங்களே, அது தப்பு இல்ல. நீங்க வீட்டை விட்டு வந்ததுலயும் தப்பு இல்ல, விவாகரத்து கேட்டதுலயும் தப்பு இல்ல. அடடடடடா, இவங்களை நாங்க பிள்ளைய பெற்றதான் நாங்க செஞ்ச பெரிய தப்பு. சரி, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, தாலிய கட்டி கொடுக்குறீங்களா? கொடுங்க. ஆமா ஆமா, சீக்கிரமா கழட்டி கொடுங்க. கோர்ட்ல போய் குடும்பமானம் பறக்கிறத விட
குழந்தைகளை தாலியை கொடுத்தா தப்பே இல்ல, கழட்டி கொடுங்க சீக்கிரமா. அம்மா, நீங்க 2 பேரும் வீட்டு விட்டு வந்ததால அவமானம் தாங்க முடியாம உங்க புருஷங்க விஷம் முடிச்சு சாக போறாங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்துன்னு கேட்கல. தம்பி, ஒரு குடும்ப பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறும் போது அந்த வீட்டுல அவமானம் குடியேறு. தலை நிமிர்ந்திருந்த நம்ம தன்மானம் அவங்களால தலை குனிஞ்சு போச்சு. இனிமேலும் நம்ம வாழணுமா? அதுக்குத்தான் இந்த கோடத்தனமான சாவு. உங்களோட எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுறேன். தம்பி, அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்கணும், அடங்க வேண்டிய நேரத்தில் அடங்கணும். நாம அடக்கவும் இல்ல, அவங்க அடங்கவும் இல்ல. இந்த தப்பு காரணமே நாம தான். சரியான பரிசு இந்த விஷம்தான். அண்ணே, மல்லிப்பூ வச்சுக்கிட்டவர் ரோஜா பூ காசுப்பட்டார், ரோஜா பூ வச்சுக்கிட்டவர் மல்லிப்பூ காசுப்பட்டார். ஆனா இப்ப 2 பேருக்குமே நிரந்தரமா பூ இல்லாத போகும். என்னங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் அறிவில்லாதவ, நீங்க இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே. இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு. நீ மனசு மாறினது ரொம்ப சந்தோஷம். நம்ம குழந்தையோட எதிர்காலமாக நல்லபடி அமையிட்டோம். அவனை நல்லா வளர்த்து. நான் போய் டாக்டரை கூட்டு வந்துடுறேன். சார், யாரியா நீ? மருந்து கடைக்காரங்க. இவங்க எங்க கடையில மருந்து வாங்கிட்டு வந்தாங்களா, அதை சாப்பிட்டாங்களா? ஆமாயா, அந்த விஷத்தை சாப்பிட்டாங்க. அது விஷம் இல்லைங்க, இருமல் மருந்து. இருமல் மருந்தா? ஆமாங்க. அப்படின்னா அவங்க சாப்பிட்டது விஷம் இல்லை. ஆமாங்க, அவசரத்துல இவங்க விஷம் நினைச்சு இருமல் மருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஆளு இருமல் மருந்து நினைச்சு விஷம் சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில சாக கிடக்குறாரு. அப்போ நாங்க குழஞ்சுக்கிட்டா. நாங்க சாகலையா? சரி 4 ரூபா விடுங்க. 4 ரூபாயா? எதுக்கிய? விஷத்தை விட இருமல் மருந்துக்கு விலை கூடுதலுங்க. மருந்தை மாத்தி கொடுத்துட்டு துட்டு வேற கேக்குறியா? ஊழுக்கு மாச மீசைக்கு மாச, ஊழுக்கு மாச மீசைக்கு மாச கூடவே கூடாது.